சூழ்நாவல் பகுதி 17. இதில் மேலோட்டமாக பார்த்தோம்னா என்னென்ன சொல்கிறாங்க, இந்த பகுதியில் என்னென்ன சோதர்மன் எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 10 நாளாக இந்த ஊரில் குதிரையை வரல, அது ஏன்னு சொல்லி எல்லாரும் மக்களும் யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ ஒருவர் எட்டயபுரம் அரண்மனையில் சேவகம் செய்யும் வேலைக்காரன் விட்டியன் அந்த செய்தியை சொன்னான். என்ன செய்தினா, போன பகுதியில் ஊமத்துறையை தேடிட்டு இருந்தாங்களா. இப்போ அந்த ஊமத்துறை கட்டியிருந்த கோட்டையை வெள்ளைக்காரன் தரைமட்டமாக்கியதோடு ஊமத்துறையை கைது செய்து தூக்கில் போட்டு கொன்று விட்டான் என்ற செய்தி கேட்டு மக்கள் பதற்றமடைந்ததோடு சற்று நிம்மதியாகவும் இருந்திருக்காங்க. யாரையும் தேடிக்கிட்டு, அது ஏன் நிம்மதியாக இருந்தாங்க அப்படின்னா, யாரையும் தேடிக்கொண்டு ஊருக்குள் குதிரைக்காரர்கள் வரமாட்டார்கள், வீடு வீடாக சென்று சோதனை போட மாட்டார்கள் என்ற நிம்மதி. விட்டியன் கூடவே இன்னும் சில செய்தியும் சொன்னான். அப்படி என்னென்ன செய்தி சொன்னான் அப்படின்னு பார்த்தோம்னா, கட்டபொம்மன் கோட்டையை தானே தரைமட்டமாக்கிய இடத்தில் 7 நாட்களில் இன்னொரு கோட்டையை எழுந்து நின்றதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனான் வெள்ளைக்காரன். அதாவது ஏற்கனவே அந்த கட்டபொம்மன் கட்டிய கோட்டையை இடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் 7 நாளில் அந்த கோட்டையை கட்டினது அவ்வளோ ஆச்சரியமாக வெள்ளைக்காரன் பார்த்துருக்காங்க, ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இந்த செயலில் கடவுளின் சக்தியால் இன்றி வேறு வகையில் நடந்திருக்க வாய்ப்பில்லை. ஒரு கைதேர்ந்த பொறியாளரான் கூட இதை செய்திருக்க முடியாது. ஆனாலும் வெள்ளைக்காரன் தன்னிடம் இருக்கும் பீரங்கிகளால் கோட்டையை தகர்த்து விடலாம் என்று ஆறுதல் பட்டு கொண்டான். யுத்த ஆயத்தங்களில் ஈடுபட்டு கொண்டே தூதுவன் ஒருவனை கோட்டைக்குள் அனுப்பி ஊமத்துறையை சரணடைய வைக்க முயற்சித்தான். தூதுவனாக போனவன் போன நொடியிலேயே திரும்பி சொன்னான். ஊமத்துறை சரணடைய மறுப்பதோடு தாமதிக்காமல் உடனடியாக யுத்தத்தை தொடங்குமாறு கேட்டு கொண்டதாக தன்னிடம் சொன்னார் பிரபு. இப்பதிலை கேட்ட வெள்ளைக்கார தளபதிகள் ரொம்ப ஆச்சரியத்தில் உறைந்து போனாங்க. அண்ணன் வீரபாண்டிய கட்டபொம்மனின் கோட்டையை தரைமட்டமாக்கியதும் அவனை தூக்கிலிட்டு கொன்றதும் ஊமதுரைக்கு தெரியாத விஷயமல்ல. மேலும் நம்மிடம் பீரங்கிகள் இருப்பதும் கோட்டையை தகர்த்துவிடும் வல்லமைகள் அதற்கு உண்டு என்பதையும் ஊமத்துறை நன்கறிவான். அப்படியிருந்தும் சரணடைய முடியாது, யுத்தத்தை ஆரம்பி என்று சொல்கிறான் என்றால், சற்றே வெள்ளைக்காரன் யோசித்து கொண்டிருக்கும் போதே கோட்டைக்குள்ளிருந்து ஒரு பயங்கர விசித்திரமான சைரன் ஒலி ஒன்று ஊடுருவி வெள்ளைக்கார தளபதியின் காதில் ஒலித்தது. தளபதி ரொம்ப பதறி போயிட்டான். இது என்ன விசித்திரமான சைரன் சத்தம்? நான் இதுவரை இப்படியான ஒரு சைரன் ஒலியை கேட்டதே இல்லையே. இந்த ஆயுதத்தை ஊமதுரை எங்கே இருந்து கொண்டு வந்தான்? இதை பீரங்கியை விட வலிமையாக உள்ளதா இருக்கும் போல் இருக்குதே. இந்த தைரியத்தில் தான் ஊமதுரை சரணடைய மறுப்பதோடு சண்டைக்கு தயார் என சவால் விடுகிறான் என்று வெள்ளைக்காரன் புலம்பிக் கொண்டிருந்த வெள்ளைக்காரன் தளபதிகளின் முன்னால் எட்டயபுரம் படை வீரர்கள் 2 பேர் நின்னாங்க. எசமான், அது யுத்த ஆயுதத்தின் சைரன் அல்ல, எங்கள் பகுதி பெண்கள் போடும் குளவை சத்தம். வாட் யூ மீன் குளவை? நான் நம்ப மாட்டேன். இதை பற்றி தெளிவாக விடை கிடைத்த பின்பே நான் யுத்தத்தை தொடங்குவேன். படைகள் பாளையங்கோட்டைக்கே திரும்பிச் செல்லட்டும். திரும்பிச் சென்ற கும்பினி படைகளை ஊமத்துறையின் ஆட்கள் விரட்டிச் சென்று தாக்கினார்கள். பயங்கர சேதாரம் ஏற்பட்டு திரும்பி தாக்காமல் பாதுகாப்பாக பாளையங்கோட்டைக்கு போவதிலேயே குறியாக இருந்து தப்பித்து போனாங்க. பாளையங்கோட்டையில் வெள்ளைக்கார தளபதிகள் முன்னால் எட்டயபுரம் வீரர்கள் விவரமாக குளவை என்றால் என்னவென்று விவரித்து கொண்டிருந்தாள். ஆனாலும் வெள்ளைக்காரன் நம்ம பெண்கள் அந்த குளவர் சத்தத்தை வச்சே அந்த ஊமதுரை எப்படி வெள்ளைக்காரனை துரத்திருக்காங்கன்னு பார்த்தீங்களா? பாளையங்கோட்டை வெள்ளைக்காரர் தளபதியின் முன்னால் எட்டயபுரம் வீரர்கள் விவரமாக குளவை என்றால் என்னவென்று விவரித்து கொண்டிருந்தார். பயத்துடனும் பீதியுடனும் மிக கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான் வெள்ளைக்காரன். அதாவது பிரபு, கல்யாணம், சடங்கு, பொண்ணு பூ பெய்தா, பொங்கலிட்டா, நாத்து நடவு நட்டா, இப்படி ஏராளமான மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும்போது எங்கள் தமிழ் பெண்கள் நாக்க இப்படி சுழட்டி சுழட்டி கொலவை போடுவாங்க. இது எங்கள் குலவழக்கம். மங்கள நிகழ்ச்சி யுத்தம் உங்களுக்கு மங்கள நிகழ்ச்சியா? அடுத்த நொடி என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. கை கால் உடையலாம், கண் பறி போகலாம், உயிரே போகலாம். இது எப்படி மங்களம்? யுத்தத்துக்கு வழி அனுப்புங்கிறது எங்கள் வழக்கம். அப்படி வழி அனுப்பும்போது நெத்தியில்
வீர திலகம் வச்சு குலவை போட்டு வாழ்த்தி அனுப்புங்கிறது எங்க பெண்களோட வழக்கம். வாட்? தன்னோட அப்பனை, அண்ணன் தம்பிய, கணவனை போருக்கு அனுப்பும்போது சந்தோஷமா திரும்பி வருவாங்கன்னு என்ன நிச்சயம்? உங்க பெண்கள் டேஞ்சரானவங்க, பயமே இல்லாதவங்க. வெள்ளைக்காரன் முன்னால் குலவை போட்டு காட்டுவதற்காக வயல்களில் நெல் நாற்று நட்டு கொண்டிருந்த வேளாண் தொழில் செய்யும் பல்ல பெண்கள் 7-8 பேரை குலவை போட்டு காட்டும்படி சொன்னான். சொன்ன மாயந்தான். வெள்ளைக்காரன் சிரித்து சிரித்து குலுங்கினான். 3 பெண்கள் போட்ட குலவையின் சத்தமே இவ்வளவு பவர் என்றால் அங்கே கோட்டைக்கு முன் கேட்ட சத்தம் இதைவிட பல மடங்கு அதிகம். அப்படி என்றால் எத்தனை பேர் கோட்டைக்குள் இருப்பார்கள் என்று கணக்கு போட்டு பார்த்தான். ஒவ்வொரு வீரனுக்கும் நெற்றியில திலகமிட்டு போருக்கு அனுப்பும் பெண்களின் முகத்தை கற்பனை பண்ணினான். 3 நாட்கள் கழித்து திரும்பி வந்து கோட்டையை முற்றுகையிட்டு தகர்த்ததையும் ஊமத்துறைய கைது பண்ணி கொண்டு போய் தூக்கில் போட்டதையும் விட்டியன் கதையா சொல்லி முடித்தான். எலியின் மகள் கஞ்சி கலையத்தை தூக்கி முற்றத்துல வைத்தான். தன் பேரனை சத்தம் போட்டு கூப்பிட்டால் தூரத்தில் விளையாடி கொண்டிருந்தவன் வேகமாக ஓடி வந்தான். ஏழை அண்ணன், நாத்தெடுக்க போறேன், மதிப்பு வேலைதான், வெள்ளனத்துல வந்துருவேன், வர்ற வரைக்கும் வீட்டை விட்டு எங்கேயும் போகாத, வீட்டை திறந்து போட்டுட்டு விளையாட போகாத, இன்னைக்கும் 4 கோழியும் முட்டையிடும், பஞ்சாரத்துல கவுத்தி போடு, மறந்துடாத, அம்பிட்டுத்தான், எங்கேயாவது போய் முட்டையிட்டுரும், உனக்கு பொறிச்சு தர. என்ன ராசா? அண்ணன் போகட்டுமா? அண்ணன் அப்படின்னா அம்மாங்கிறது ஒரு அர்த்தம். தன் பாட்டியை காட்டுக்கு வழி அனுப்பிவிட்டு தன் முற்றத்தில் அண்ணன் அப்படிங்கிற ஒரு பாட்டியை காட்டுக்கு வழி அனுப்பிவிட்டு தன் முற்றத்திலேயே உட்கார்ந்து கொண்டான். ஆசாரியின் பேரனும் அவனும் வீட்டு முற்றத்து புளிய மரத்தை விட்டு வேறு எங்கும் போகாமல் விளையாடி கொண்டிருந்தார்கள். சற்று நேரத்துக்கெல்லாம் முட்டையிடும் கோழிகள் வீட்டை சுற்றி கேவி கொண்டு வந்தன. 2 கோழிகளை கோழி மரத்துக்குள்ளும் மீதி 2ஐ பஞ்சாரத்துக்குள்ளும் பிடித்து கவுத்தினான். கேவலை நிறுத்திவிட்டு மௌனமாக படுத்து கொண்டன கோழிகள். முதல் முறையாக உருளக்குடி தெருவில் அந்த விசித்திரமான குரல் கேட்டது. அப்படின்னு ஒரு விசித்திரமான குரல். பொடிசுகள் கூடி வேடிக்கை பார்த்தன. காடு கரைகளுக்கு போகாத பெருசுகள் வாயை பிளந்து கொண்டு மூக்கில் விரலை வைத்து கொண்டு ஆச்சரியமாக வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றனர். குரல் பலமாக ஒலித்தது. அப்படி என்ன? கோழி முட்டை இருக்கா? கோழி முட்டை, கோழி முட்டை இருக்கா? கோழி முட்டை அப்படின்னு கடலியூர் ராசையா நாடார் தான் தெருவழியே சத்தமாக கத்தி கொண்டு வந்தார். அவர் வளைவளையாய் பின்னியிருந்த இரும்பு கம்பி கூண்டு ஒன்றை கையில் பிடித்திருந்தார். அதனுள் ஆவாரஞ்செடியின் கிளைகளை நிரப்பியிருந்தார். வாங்கிய 4-5 முட்டைகளை அந்த இலைகளுக்குள் பத்திரமாக வைத்திருந்தார். நாடாரா, இதை வாங்கிட்டு போய் என்ன செய்ய போறீரு? அவிச்சு திங்கவும் பொரிச்சு திங்கவும் உங்க வீட்டுல கோழி இல்லையா? துட்டு கொடுத்து வாங்கி தின்ன இது என்ன சீமையில கிடைக்காத கெடாரமா? நாரக்கழுதைய வாங்குறதுக்கு வெக்கமில்லாம தெருவழியா கூப்பாடு போடுறீரு. இது பொரிச்சு திங்க வாங்கல தாயி, பிறகு எதுக்கு அடை வச்சு குஞ்சு பொறிக்க வைக்க போறீரா? நமக்கு கோழி குஞ்சு எதுக்கு தாயி, பிறகு எதுக்கு வாங்குறீரு? வியாபாரத்துக்கு தாயி. அப்படின்னா உங்ககிட்ட ஒரு முட்டையை அரையனாவுக்கு வாங்கிட்டு போய் வியாபாரிக்கிட்ட 3/4 நாளுக்கு விற்கிறது தான். அது பாவம் இல்லையா நாடாரே? கழுத 2 முட்டை வேணும்னா கேட்டால் ஓசியில் கொடுத்துட்டு போகிறோம். அதுக்கு மேலே துட்டு வாங்குறது எப்படி பார்த்தாலும் பாவம் தானே நாடாரே? தாயி, உங்களுக்குள்ள ஓசியில் கொடுத்துருக்கலாம், வாங்கிக்கிறலாம். அறியாத ஆட்க வந்தால் கேட்டால் நீ குடிப்பியா? அப்படியே கொடுத்தாலும் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு கொடுப்பேன். தினம் கொடுப்பியா? தினம் எப்படி கொடுக்க முடியும்? அதனால தான் விற்கிறவங்கிட்ட இருக்கிற சரக்கை வாங்கிட்டு போய் தேவையானவங்க கிட்ட கொஞ்சம் லாபம் வச்சு விற்கிறது. எனக்கு சம்பளம் வேணும்ல தாயி, வெயிலுக்குள்ள நாயா அலையிறன்ல. வேலை மும்முர நாட்களில் ஊரில் சிறுசுகள் கிழடு கெட்டைகள் தவிர்த்து ஒரு சுடு குஞ்சியை கூட பார்க்க முடியாது. காடு ஊராக மாறி போயிருக்கும். காடுகளில் கூட்டமாக தலைகள் தட்டப்படும். ராசையா நாடாரை சுற்றிலும் பையன்கள் மொய்த்து கொண்டார்கள். 1-2 கிழடுகளும் வேடிக்கை பார்த்தார்கள். எலியன் பேரன் சின்னாதுரை, அதாவது எலியனோட பேரன் பேர் என்னது? சின்னாதுரை. அவன் 2 முட்டைகளோட வேகமாக ஓடி வந்தான். முட்டையை வாங்கி ஆவார குலைக்குள்ள பத்திரமா வைத்து விட்டு மடியில் முடிந்து வச்சிருந்த சுருக்கு பையை எடுத்து பல சுற்றுகள் கட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்து சில்லறையை எடுத்துக்கொண்டான்.
முதலா துட்ட தன் கையில பார்த்து அவனுக்கு தலைக்கால் புரியல. இந்த உலகமே தன் உள்ளங்கைக்குள்ள வந்து விட்டதை போல் குதியாலம் போட்டான். அப்பெல்லாம் அந்த ஊர்ல வந்து காசுங்கிறது வந்து அதிகமா புழங்கல. அது அவங்களுக்கு தேவையும் இல்லை. ஏன்னா அவங்க காட்டில் எல்லாம் உழைக்கிறாங்க. அதிலே செடி தானியம் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு பொருளை வந்து விற்கிறோம், விற்று காசு வாங்குறதுங்கிறது ரொம்ப வந்து இது. அதனால தான் அந்த காசை பார்த்தோன்னே அந்த சிறுவன் வந்து எப்படி இருக்கான், ரொம்ப துள்ளி குதியாலாம் போட்டான். மற்ற பையன்களிடம் காட்டினான். தொட்டு பார்த்துவிட்டு தர சம்மதித்தான். பிச்சை ஆசாரியின் பேரனிடமும் சில்லறை இருந்தது. அவனும் 2 கோழி முட்டைகளை ராசையா நாடாரிடம் விற்று காசு வாங்கி இருந்தான். இது மாதிரி இன்னும் சில சிறுவர்களும் தங்கள் வீட்டு கோழி முட்டைகளை காசாக்கி இருந்தாங்க. அந்த காசை வச்சு இவங்க என்னென்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த காசை வச்சு அவங்க நல்லா கலரான மிட்டாய்களை வாங்கி சாப்பிட்டதோட அந்த சிறுவர்களோட நாக்கில் நல்ல கலராக மாறி போயிருந்துச்சு. ஒருவருக்கொருவர் தங்கள் நாக்குகளை நீட்டி நிறங்களை காட்டி மகிழ்ந்தார்கள். இந்த இதை பார்க்கும்போது நம்ம சின்ன வயசுலாம் சாக்லேட் சாப்பிட்டு செவந்திருக்கான்னு பார்ப்போம்ல, அந்த ஞாபகம் வருது. சாயங்காலம் ஆக நாக்கில் ஒட்டி இருந்த சாய நிறம் மங்கி மாறிவிட்டு இருந்தது. இப்போது அழிக்கவே முடியாத பொய் என்னும் சாயம் வந்து அவர்களின் நாக்குகளில் ஒட்டி கொண்டது. அப்படின்னா அவங்க பாட்டி இவங்கள்ட்ட எப்படி பொய் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பொய்ங்கிற சாயம் வந்து அவர்களோட நாக்கில் வந்து நல்லா வந்து ஒட்டிக்குச்சு. எப்படி ஒரு அருமையாக அதை சொல்லியிருக்கிறாரு. அன்னை வந்து கோழி முட்டையை எங்கே என்று கேட்டால் என்ன சொல்வது என்ற பயம் மேலோங்கியது. இப்போது அவர்கள் சுய சந்தோஷங்களை இழந்து பொம்மைகளைப் போல சுரத்தி இல்லாமல் பாட்டியிடம் சொல்ல வேண்டிய பொருத்தமான பொய்யை தேடி கொண்டிருந்தாங்க. எப்படி பொய் சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து பொய்க்கான காரணத்தை வந்து தேடிட்டு இருக்காங்க. பாட்டியை கண்டவுடன் துள்ளியோடும் பேரன் மெதுவாக எட்டு வைத்து பூனையைப் போல நடந்தான். ஏல சின்னா, வீட்டை விட்டு எங்கேயும் போனியா? இங்கேயே தான் இருந்தேன். நானும் மூக்காவும் இந்த புளிய மரத்துலேயே தான் விளையாண்டோம். வேற யார் வீட்டுக்குள்ள வந்தாங்களா? யாருமே வரல பாட்டி. கோணக்கண்ணன் மகன் வந்தானா? வரல. சரி, கோழியை முட்டைக்கு கவுத்துனியா? முட்டைகளை எங்க எடுத்து வச்சிருக்க? செவலக்கோழியும் வெள்ளைக்கோழியும் தான் முட்டை போட்டுச்சு. கருப்பு கோழி தவிட்டு நிறையா. போர்க்கோழியும் நம்ம வீட்டு பக்கமே வரல. நல்லா தேடி பார்த்தியால? நல்லா தேடி பார்த்தேன். ஊரணிக்கரை வரைக்கும் போய் பார்த்தேன். கோழியை காணோம். எலியன் மருமகள் பதறி போனாள். 2 கோழிகளையும் காணவில்லை என்றால் பதறி எழுந்து வேகமாக கொட்டாரத்திற்கு போனாள். கோழிகளோடு கோழியாய் கொட்டாரத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன 2 கோழிகளும். இதுவரை வேறு எங்கும் போய் முட்டையிடாத கோழிகள் வேறு எங்கு போய் முட்டையிட்டன என தேட ஆரம்பித்தாள். தொழுவங்களிலும் படப்படிகளிலும் மாடுகள் குளம் திங்கும் காடிகளிலும் நிறை பிடித்து தேடினாள். கூடவே வசவுகளும் வந்தன. வசவுகள் என்ன வார்த்தை தான். எந்த தேவரியா பலபற்றம் உண்ட கோழி முட்டையை களவாண்டாலோ தெரியலையே. அவிசாரி ஆறுன்னு தெரிஞ்சா இழுத்து வச்சு கறுக்காம விட மாட்டேன். தூரத்தில் இதே மாதிரி இன்னொரு சத்தம் கேட்கவும் ஒற்று கேட்டான். அது ஆசாரி அம்மாவின் ஆக்ரோஷமான வசவு சத்தம். ஊராத்தி வீட்டு கோழி முட்டையை களவாண்டு திங்கிறதுக்கு பதிலா ஓடையில போய் பெருக்கி திங்க வேண்டியதுதானே. 2 பேரும் முச்சந்தில நின்று கொண்டு சத்தமாக வைது கொண்டிருந்தார்கள். போகிற வருவீரர்கள் ஆச்சரியமாக பார்த்து கொண்டு போனார்கள். தண்ணீர் பானையுடன் வந்த பாலம்மா நிதானமா சொன்னான், இங்க கேளுமா, கோழி முட்டையை போய் யாரு களவாம்மா? ஒரு நாளும் இல்லாத திருநாளா இன்னைக்கு மட்டும் நம்ம ஊருக்கு திறன் கட்டி சோறு கட்டிட்டு வரனாக்கும். பூனை தூக்கிட்டு போயிருக்கோம். சின்ன பையக பார்த்து கிட்டையவா இருக்காங்க. எக்கா பாலம் அக்கா, பூனை கோழியை பிடிச்சி திங்கும், முட்டையவா திங்கும். சரி, உன் பேச்சுப்படியே வச்சுக்கிட்டாலும் 4 முட்டையையும் திங்கணும்ல. 2 மட்டும் தின்னுட்டு 2 விட்டுட்டா போகும். ஆசாரியாமா வீட்லேயும் 2 முட்டையை காணும். கோழி முட்டை களவு போன விஷயம் பெருசில்லை. இன்றைக்கு கோழி முட்டை தானே என்று பேசாமல் இருந்துவிட்டால் நாளை தங்க போய் புதையல் களவு போகாது என்பதற்கு என்ன நிச்சயம்? இருவரும் இதை எப்படியும் கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்று முனைப்பாக இருந்தார்கள். இன்னும் சில வீடுகளில் கோழி முட்டைகள் காணாமல் போனதாக பேசிக்கொண்டார்கள். மத்தியான வெயில் பனைகளில் வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு புறப்பட்ட முத்து கண்மாய்க்கரை மேல் ஏறினான்.
கரையின் இரு பக்கங்களிலும் மஞ்சள் பூக்கள் சொரிய பச்சை பசேல் என்று தளிர்த்து கிடந்தது. ஆவாரச் செடிகள். தூரத்தில் யாரோ ஒரு ஆள் ஆவாரஞ்செடிகளை பிடுங்கி கொண்டிருந்தார். அந்த ஆள் யாரு? இந்த முட்டையை வாங்கிட்டு போனார்ல கடலையூர் ராசையா நாடார், அவரு தான். என்ன நாடாரே, ஆவாரஞ்செடி உங்கள் ஊரில் இல்லையாக்கும்? உருளைக்குடி மந்தையில் வந்து புடுங்குறீரு. எனத்துக்கும் இவ்வளவு இலை. இது என்ன இரும்பு கூண்டு? கிளி புறா வளர்க்குற கூண்டு மாதிரி இருக்கு. இந்த முத்துவோட பேச்சை கேட்டு காதில் வாங்கி கொள்ளாமல் பூக்களை தனியே எடுத்து போட்டுவிட்டு இலைகளை மட்டும் கூண்டுக்குள்ளே போட்டு மெத் என்று இருக்கிறதா என்று உள்ளங்கையால் அடிக்கொரு தரம் அமுக்கி அமுக்கி பார்த்து கொண்டார் அந்த நாடாரு. முத்து என்ன ஏதென்று யோசித்தபடியே உற்று பார்த்து கொண்டிருந்தான். நாடாரா, என்ன வேலை பார்க்குறீரு? இது எதுக்கு? முட்டையும் உடஞ்சிடாம இருக்கணும்ல. என்ன முட்டையை வைக்க போறீரு? காட்டுக்குள்ள கௌதாரி முட்டை, மயிலு முட்டை, மாடப்புறா முட்டை இருக்கு. அதை கொண்டு போய் என்ன செய்ய போறீரு? உனக்கு உங்க அப்பன் எலியனை போல பனையேறும் தொழில் மட்டும் தாடா தெரியும். இப்ப எலியனோட பிள்ளை யாரு? முத்து. எனக்கும் தெரிஞ்ச வேலை அது ஒண்ணுதான் நாடாரே. அதை மட்டும் பார்த்துட்டு இருந்தா நீயும் பனைய போலவே நின்ன இடத்துலயே அசையாம நிற்ப. பிறகு என்ன செய்யணுங்கிற? தடான்னு ஓட சொல்றீரா? ஓடுனாதாண்டா சகலத்தையும் தெரிஞ்சுக்கிற முடியும். இருந்த இடத்துல இருந்து அம்புட்டுத்தான். எல்லாமே நம்மளை விட்டுட்டு ஓடி போயிரும். நீ மட்டும் தனியாளா நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இருவரும் பேசிக்கொண்டே ஒற்றையடி பாதையில நடந்தாங்க. யாரு? ராசையா நாடாரும் முத்துவும். ஒரு வாரமாகத்தான் கோழி முட்டை வியாபாரம் பார்க்கும் விஷயத்தையும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கிழமை போய் வருவதையும் 4 நாளைக்கு முன்னால இங்க வந்து முட்டை வாங்கி விட்டு போன விவரத்தையும் சொல்லிக்கொண்டே வந்தார். ஊர் மடத்துக்கு பக்கம் வந்தவுடன் எலியன் பின்தங்கி கொள்ள ராசையா நாடார் சத்தமிட்டபடியே தெருவுக்குள்ள நடந்தாரு. கோழி முட்டை இருக்கா? கோழி முட்டை. கோழி முட்டை இருக்கா? கோழி முட்டை. சத்தத்துக்காக காத்திருந்தவர்களைப் போல சிறுவர்கள் ஓடி வந்தார்கள். எல்லோருடைய கைகளிலும் வெள்ளை வெள்ளையரென்று பிதுங்கிக் கொண்டிருந்தன கோழி முட்டைகள். தண்ணீருக்குள் முங்கு விட்டு நல்ல முட்டையா கூமுட்டையா என்று பார்த்து ஆவாரங்குலைக்குள்ள வைத்து கொண்டிருந்தார் நாடார். தான் நினைத்ததை உறுதி செய்து கொள்வதற்காக மடத்து மறைவிலிருந்து மெல்ல தலை நீட்டி தெருவுக்குள் வந்தான் முத்து. வெறிச்சோடிய தெருவில் நாடாரை சுற்றிலும் நிறைய சிறுவர்கள் நின்றிருந்தார்கள். தன் அப்பனை பார்த்தவுடனேயே பதறி போனான் முத்துவின் மகன். இன்றைக்கு மிட்டாய் திங்கும் ஆசையில் மண் விழுந்ததோடு வசமாக மாட்டிக்கொண்ட வருத்தமும் சேர்ந்து கொண்டது. பக்கத்திலேயே பிச்சை ஆசாரியின் பேரன் சித்திரையின் மகன். அவனுடைய கையில்களிலும் 2 முட்டைகள். நாடாரா, முத்து இப்படி சொல்றேன்னு வருத்தப்படாதீரும். சொல்லட்டுமா? தாராளமா சொல்லுப்பா. நமக்குள்ள என்னப்பா இருக்கு? ஒரே நாள்ல எங்க ஊர் பிள்ளைங்க அம்புட்டையும் களவாணி பிள்ளைகளா ஆக்கிட்டீரே. ஐயையோ, என்ன வார்த்தை பேசுற? இப்படியெல்லாம் பேசாதப்பா. நான் கோழி முட்டை வியாபாரம் பார்க்கேன். வியாபாரம் வாங்குறதும் விற்கிறதும் தான் என்னோட வேலை. வாங்குற வியாபாரத்துக்கு காசு கொடுக்கலனா தான் தப்பு. மற்றபடி நீ சொல்றத மகா தப்புப்பா. ஊரில் கோழி முட்டையை திருடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளே என்று தெரிந்தபோது பெற்றோர்கள் வருத்தத்துடனும் சிரித்து கொண்டார்கள். இன்னும் சில மாற்றங்களையும் அவர்கள் எதிர்கொண்டார்கள். தலையில் பெரிய கடகா பெட்டியும் கையில் நீண்ட கம்பில் கட்டிய அகப்பையுடனும் தினமும் ஊருக்கு வந்து அத்தனை கோழி மடங்களையும் இலவசமாக சுத்தம் செய்து கூலியாக கோழி மடத்துக்குள் கிடக்கும் கோழி காரத்தை அப்படின்னா கோழிப்பீன்னு அர்த்தம். கோழிப்பீயை மூட்டையாக கொண்டு போகும் ஆசை தம்பி நாடார். இந்த நாடார் ஆசை தம்பி நாடார் என்னன்னா, ஊருக்குள்ள வந்து அத்தனை வீட்டில் இருக்க கோழி இருக்கிற இடத்தையெல்லாம் கூட்டி சுத்தம் செஞ்சு அந்த கோழி பீயை வந்து மூட்டையாக கட்டிட்டு போவார் ஆசை தம்பி நாடார். இது வந்து ஒவ்வொரு வீட்டின் முன்னும் இருக்கும் திண்ணை என்பது உண்மையிலேயே கோழிகள் அடைப்பதற்காக கட்டப்பட்ட கோழி படங்களே. இதற்குள் அடையும் கோழிகள் இடுகின்ற எச்சங்கள், தோட்டங்களில் பயிரிடப்படும் காய்கறிகளுக்கு தோதான உரங்கள். தோட்ட வெள்ளாமைகளில் தானியம் பயிர் தவிர்த்து பணப்பயிர்கள் அவ்வளவாக பயிரிடப்படுவதால் கோழி எச்சங்கள் எல்லாவற்றையும் இலவசமாக ஆசை தம்பி நாடார் ஒருவரே அள்ளி வந்தார். கோழி மடம் சுத்தமானால் போதும் என்று அனைவரும் விட்டுவிட்டனர். திடீரென்று ஒரு நாள் மீனாட்சிபுரம் முத்தையா நாடார் வருடம் முழுக்க அள்ளிக்கொள்ள இவ்வளவு பணம் என்று நிறைய பேரிடம் பணம் அட்வான்ஸ் கொடுத்து விட்டார். இலவசமாக கொடுத்தவர்கள் பணம் கிடைக்கவும் முத்தையா நாடாரிடம் விட்டுவிட்டார்கள்.
மறுநாள் தெருவில் ஆசை தம்பி நாடாருக்கும் முத்தையா நாடாருக்கும் பெரிய சண்டை நடக்கும் என்று பேசிக்கொண்டார்கள். இன்னும் சிலரும் ராசையா நாடார் இதைவிட அதிகமா பணம் தருவார் என்றும் எதிர்பார்த்தார். ஆனா அவர்கள் எதிர்பார்த்தது மாதிரி எதுவும் நடக்கல. மறுநாள் ஒரு மாட்டு வண்டி உருளக்குடி ஊருக்குள்ள வந்து நின்றது. அந்த மாட்டு வண்டியிலிருந்து 3 பேர் இறங்கினாங்க. யார் யாருன்னா, முதலாவது கோழி முட்டை வியாபாரம் செய்கிற ராசையா நாடார். இரண்டாவது, இதுவரை கோழி எச்சங்களை ஓசியில் அள்ளி வந்த ஆசை தம்பி நாடார். மூன்றாவது, எல்லா கோழி மடத்தின் உரிமைகளையும் பணம் கொடுத்து தனதாக்கி கொண்ட மீனாட்சிபுரம் முத்தையா நாடார். 3 பேரும் திண்ணையில உட்கார்ந்து வெற்றிலை பாகு போட்டு கொண்டிருந்தனர். கூட்டி வந்திருந்த கூலி ஆட்கள் கோழி மடங்களை வரிசை பிடித்து கோழிக்காரர்களை அள்ளி சாக்குகளில் நிரப்பி மூட்டி போட்டு வைத்திருந்தனர். அதாவது மூட்டை வண்டிகளில் ஏற்றி கொண்டு போய் வேலாயுதபுரம் கத்திரிக்காய் பயிரிடும் சம்சாரிகளிடம் அதிக லாபத்துக்கு விற்பது உருளக்குடி சம்சாரிகளுக்கு தெரியாது. சாயங்கால நேரம் ஜனங்கள் காடு கரைகளிலும் வேலை முடிந்து வீடுகளுக்கு திரும்பி கொண்டிருந்தார்கள். வில்வண்டியிலிருந்து வெள்ளையும் சொல்லையுமா வந்திருந்தவர்களை பார்த்ததும் வெள்ளைக்கார துறைமார்தான் வந்துவிட்டார்களோ என்னமோ ஏதோ என்று ஜனங்கள் பயத்துடனேயே கூடி வேடிக்கை பார்த்தார்கள். முத்துவுக்கும் சித்திரைக்கும் வயிற்றில் புள்ளி அரைத்தது. திரும்பவும் வீடு வீடா ஏதோ சோதனை செய்ய நடத்தப் போகிறார்கள் என்று பயந்தார்கள். ஆனால் வந்தவர்கள் வெள்ளைக்காரர்கள் இல்லை. வெள்ளை வெள்ளையர் என்று நீண்ட அங்கி அணிந்து இடுப்பை சுற்றி பெருவிரல் தண்டி கருப்பு கயிறு கட்டி இடுப்பிலிருந்து முழங்கால் வரை இரட்டை மடிப்பாய் கயிற்றை தொங்கவிட்டபடியே நின்று கொண்டிருந்த யாரு? கிறிஸ்துவ பாதிரியார்கள். குறிப்பிட்ட ஒரு இடத்தில் நின்று கொண்டு ஏதோதோ பேசிக்கொண்டிருந்தாங்க. சுற்றி நிற்கும் மக்கள் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. நாட்டாண்மைதான் கிட்டத்தில் நெருங்கி போய் கையெடுத்து கும்பிட்டான். பதிலுக்கு சோஸ்திரம் என்று சொல்லிவிட்டு பாதிரியார் நகர்ந்து விட்டார். எல்லாம் பார்த்து முடித்த பின்பு வில்வண்டியிலே ஏற புறப்பட்டனர். நாட்டாண்மை குறுக்கே வந்தான். சாமி, என்ன விஷயம்? நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். உங்க ஊர்ல ஒரு கோயில் கட்டவும் பக்கத்திலேயே பள்ளிக்கூடம் கட்டவும் கர்த்தர் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார். அப்படியா சாமி? சந்தோஷம். வில்வண்டி புறப்பட்டு சென்றது. ஜனங்கள் ஒன்று கூடி பல பல பேச்சுகள் பேசினார்கள். குப்பாண்டிதான் முதலில் பேசினான். முதல்ல பள்ளிக்கூடம் படிப்புன்னு தானே ஆரம்பிப்பான். போக போக கோயிலும்பா, பிறகு சொர்க்கம் நரகம் சாத்தான் ஆவின்னு ஆரம்பிச்சு எல்லா கழுத்துலையும் சிலுவையை தொங்க விட்டுருவான். கடைசியில நீங்க கும்புறது எல்லாமே பேய் பிசாசு. கர்த்தர் ஒருத்தர் தான் கடவுள்னு சொல்லியே எல்லாத்தையும் மாத்திருவான். லிங்கம்பட்டியில பார்த்தாயா எந்த பெரிய கோயில்னு? கோபுரம் மட்டுமே பனை உசரம். மணிக்கூண்டுக்குள்ள பெரிய மணி. அது டங்கு டங்குன்னு அடிக்கும்போது சுத்துலா பட்ட அத்தனை ஊருக்கும் கேக்குது. வெள்ளைக்காரன் செஞ்சு கொடுத்த மணியா. பக்கத்திலேயே பள்ளிக்கூடம், நிறைய பிள்ளைகள் படிக்குது. முத்து சொல்லி முடித்தான். பள்ளிக்கூடம் வர்றது நல்லதுதான், வேணாமங்கள. நம்ம பிள்ளைகளும் 4 எழுத்து படிச்சு நமக்கு பெருமை தானே. வந்து உட்காந்துக்கிட்டு கொட்டை அடிக்கக்கூடாது, சாமி ஆடக்கூடாது, சிலைகளை கும்பிடக்கூடாதுன்னு நான் என்ன செய்வேன்? அவன் என்ன மகாராசாவா? அவன் சொன்ன உடனே நம்ம கேட்கறதுக்கு? கழுத பைய சரியில்லைன்னா ஊரோட சேர்ந்து அடிச்சு விரட்ட வேண்டியது தானே. கிளிப்ப. அவங்க எல்லாருமே வெள்ளைக்கார துறமாரோட ஆளுங்க. நம்ம மகாராஜா வெள்ளைக்காரனோட ஆளு. ஆறு சொன்னதை கேட்பாரு? நீயும் நானும் சொன்னா கேட்பாரா, இல்லை வெள்ளைக்கார துறை சொன்னாதான் கேட்பாரா? குப்பாண்டி சொல்லி முடிக்கவில்லை. அப்போ உன்னைய மாதிரி சாகு முன்னையே சமாதியை கட்டி வச்சுக்கிட்டு காவி வேஷ்டியை உடுத்திக்கிட்டு நம்ம ஊரு பிள்ளைகளும் 4 எழுத்து படிக்காம பண்டாரங்களா போக வேண்டியது தான். திங்குன்னு சாமியாட வேண்டியதுதான். பொண்ணுக்குட்டி அதட்டலாக பேசினான். பள்ளிக்கூடம் வேணும். நம்ம பிள்ளைங்களை 4 எழுத்து படிக்க வேண்டாமுங்கள்ல. அதுக்காக தலைமுறையா நம்ம தாத்தா பூட்டா காலத்துல இருந்து கும்பிட்டுக்கிட்டு வார சாமியை நீயே கும்பிடக்கூடாதுன்னா எப்படி? அது பிறகு பார்த்துக்கிடுவோம். முதல்ல பள்ளிக்கூடம் வரட்டும், நம்ம பிள்ளைக படிக்கட்டும். கஞ்சம்பட்டி, லிங்கம்பட்டி, வெங்கடாச்சலபுரம், கடலையூர் இங்கெல்லாம் கோயில் கட்டிட்டான். இப்போ இங்கே வந்துட்டான். போகிற போக்க பார்த்தா ஒரு ஊரு விடாம கோயிலை கட்டி எல்லாத்தையும் சிலுவை போட வச்சிருவான். குப்பாண்டியின் பேச்சு எடுபடவில்லை. ஒரு கட்டத்தில் ஊர் முழுக்கவும் அவனை எதிர்த்து பேசி அடங்கியது. பள்ளிக்கூடம் வேண்டும் என்பதிலேயே குறியாயிருந்ததால் அவனை வாய் திறக்க விடாமல் எல்லோருமே எதிராக பேசியதால் அவன்
மௌனமாக்கி போனான். ஏகோபித்த முடிவாய் பள்ளிக்கூடம் வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. குப்பாண்டியண்ணா, இங்க கேளு. நீ நினைக்கிற மாதிரி நம்ம சாதாரணமா சிலுவையை தூக்கிட மாட்டோம். நம்ம சாமி என்ன அவ்வளவு இலக்காரமா? உன் பேச்சுப்படியே வச்சுக்கிருவோம். நம்ம ராசா வெள்ளக்காரனோட ஆளுதான். அவரு என்ன சிலுவையா போடுறாரு? இல்ல அவரை கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு வெள்ளக்காரன் தடுத்தானா? இன்னைக்கும் அரண்மனையை சுத்தி 1000 பண்டாரம் அலையுது. யாரை என்ன செஞ்சாங்க? அதனால நீ பேசாம இரு. பள்ளிக்கூடம் வரட்டும்டா. வேணாங்கல. கோயில் கட்ட இடம் குறிச்சிட்டு போயிட்டான். நம்ம ஊர்ல சிலுவச்சாமி கும்பிடுறவ யாருக்கா? ஒருத்தரும் இல்லை. பிறகு கோயில் எதுக்கு? என்ன பேசாம இருக்க சொல்லு. கஞ்சம்பட்டியில இப்படித்தான் ஊருக்குள்ள வாங்கி வச்சான். இப்ப நம்ம ஆட்களுக்குள்ளேயே 2 பிரிவு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் கொள்ளுவன கொடுப்பன கிடையாது. நம்ம வீட்டுல ஒரு கோயிலு குளம்னு கும்பிட்டு கெடா வெட்டி பொங்கல் வச்சா ஒரு ஈ குஞ்சி வராதுக. சோறு சாப்பாடாதுக. கேட்டா பேய் பிசாசு நரகம் மோச்சம் பொய்யில்லப்பா நெசம். அப்ப வேதத்துல சேர்ந்துட்டா வசத்தின்னு சொல்றாங்களாக்கு. அதை தனி முட்டு நேரமும் சொன்னேன். வம்பா ஊரு 2ஆ போகும். சந்தேகம். வேத கோவில் வேலைகள் இவ்வளவு சீக்கிரத்தில் ஆரம்பமாகும் என்று யாருமே நினைத்திருக்க மாட்டார்கள். சூட்டும் கோட்டும் போட்ட அதிகாரிகளும் அங்கி அணிந்திருந்த சாமியார்களும் தினமும் தவறாமல் வந்து போயினர். அளந்து கல் ஊன்றிய இடம் பல ஏக்கர் வரை நீண்டு சென்றது. பார்த்து கொண்டிருந்த கிழவன் முத்துவீரன் மெதுவாக முணுமுணுத்தான். ஏது இவன் கல் ஊனியிருக்கிற 4 மாலு இடத்த பார்த்தா பள்ளிக்கூடமும் கோயிலும் கட்டுறதுக்கு மாதிரி தெரியல. பிறகு எப்படி தெரியுது? நம்ம ஊர்ல பாரிய வளைச்சிட்டான். பெரிய பண்ணை வச்சு 1000 பேருக்கு வேலை கொடுக்க போறது மாதிரி இருக்கு. இடம் என்ன? அவங்க அப்பன் வீட்டு இடமா? சல்லி காசு இல்லாம ஓசியா கிடைக்கிற இடம். அம்புட்டும் நம்ம அரண்மனை இடம் தானே. பிறகு என்ன? பகுதியா தீர்வையா? கட்டட வேலை ஆரம்ப நாள் அன்று ஊரே அலோலகப்பட்டது. எங்கு பார்த்தாலும் புதிய தலைகள், நாகரிக உடையணிந்த பெண்கள், தொடர்ந்து பாட்டும் ஜபமும் இதுவரை பார்த்திராத காட்சிகள். ஊரே கூடி நின்று வேடிக்கை பார்த்தது. வெற்றிலை பாக்கு இல்லை, பூ இல்லை, மாலை இல்லை, குத்துவிளக்கு, சூடம், சாம்பிராணி, தேங்காய் பழம், முளைக்குச்சி எதுவுமே இல்லை. திருநீரும் குங்குமம் வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த கூட்டம் சாக்லேட் மிட்டாயை வாங்கி கொண்டு கலைந்து சென்றது. பலவாறாக பேசிக்கொண்டார்கள். சாஸ்திரம் சம்பிரதாயம் இல்லாத சாமி என்ன சாமி? நம்ம சாமிக்குத்தானே 1000 சாஸ்திரம் சம்பிரதாயம். வெள்ளைக்காரன் சாமிக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே சிலுவைதான். அடுத்த மோட்சம் நரகம். எனக்கு என்னமோ வெறிச்சுன்னு இருக்குது. இன்னும் நிறைய இருக்க போக போக தெரியும். சாமி முன்னால வரைக்கும் செருப்போட போகலாம். இது என்ன கூத்து? நம்ம சாமினா கண்ணை கெடுத்துருமே. செருப்போட கோயிலுக்குள்ள போனா 3 நாட்களாக விடாத அடைமழை. மழை என்றால் சாதாரண மழை இல்லை. எல்லா மேகமும் கிழிந்து ஓட்டையாகி அதிலிருந்து தண்ணீர் கொட்டுவது போன்ற மழை. கிராமத்தில் இப்படி சொல்வார்கள். சே, என்ன கழுத மழை! மாடு மோண்டாப்புல இப்படியா பெய்யும்? மொத்தம் 7 நாள் அடப்பு என்று இன்னும் 4 நாட்களுக்கு இப்படித்தான் பெய்யும் என்று பேசிக்கொண்டார்கள். ஜனங்கள் வெயில் முகம் காண காத்துக்கிட. எங்கு பார்த்தாலும் சேரும் சகதியும் நச்சும் பிச்சுமா ஊரே தத்தளித்தது. வீட்டுக்கு வெளியே தலை காட்ட முடியல. வீட்டுக்குள்ளேயே எவ்வளோ நேரம்தான் முடங்கி கிடப்பது? ஜனங்களுக்கு அச்சலாத்தியாய் இருந்தது. இந்த மாதிரியான மழைக்காலங்கள்ல தான் அநேகம் கிழடுகட்டைகள் மண்டைய உதறிவிடும். களங்களில் எல்லாம் தண்ணீர் தேங்கிவிடும். தானியங்கள் காய போட முடியாது. விறகுகள் எல்லாம் நனைந்து ஈரம் தட்டி ஊதி போய்விடும். அடுப்பு பற்ற வைக்க படாத பாடு பட வேண்டியதற்கும். துணிமணிகள் எல்லாமே புழுங்கி போய் ஒரு விதமான கெட்ட வாசனை வர காயாத துணிகள் குளிர்ச்சியாக இருக்கும். எப்பாடா வெயில் வரும் என்று தவம் கிடப்பார்கள் ஜனங்கள். இந்த அடமலையில தான் கோணக்கண்ணன் மருமகள் கேப்பை திரித்து களி கிண்டுவதற்காக தன் வீட்டு திருகையை புரட்டினாள். முளைக்குச்சி ஒடிந்து மொட்டையாய் கிடந்தது. அவளுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. புருஷனை முறைத்து பார்த்தாள். எத்துப்பு கெட்ட மனுஷா, திருகையில் முளைக்குச்சி ஒடிஞ்சு போச்சுன்னு சொல்லி எம்புட்டு நாளாகுது. ஆசாரி புதையல் எடுக்க போறாம்னு அவன் குண்டிக்கு பின்னாலேயே அலையதையே ஆசாரிகிட்ட சொல்லி இதுக்கு ஒரு முளைக்குச்சை போட உனக்கு முடியல. பட்டினியா கெட. அப்பதான் புத்தி வரும். புதையல் உங்க ஆத்தா இதுக்குள்ள இருக்கான். போய் தேடிப்பாரு. வா, இவனை கிட்டன மக்க வீட்டில் போய் இந்த கேப்பையை திரிச்சிட்டு வருவோம். இல்லைன்னா பிள்ளைங்க பட்னியாக தான் கிடக்கும். ஆளுக்கு ஒரு சாக்கை எடுத்து
மடித்து தலையில் கொங்காணியாக போட்டு கொண்டு இருவரும் முத்து வீட்டுக்கு கதவு வழியாக ஓடினார்கள். முத்து மூலையில் படுத்திருந்தான். மருமகள் இரு கால் நீட்டி உட்கார்ந்து கொண்டு கொம்பு சீப்பால் பேன் வலித்து கொண்டிருந்தாள். இந்த அடமலையில் யார் கதவை தட்டுகிறது என்று வேந்தபடி கதவை திறந்தாள். திருகை குச்சி ஒடிஞ்சு போய் கிடக்கு. இப்பத்தான் பார்த்தேன். பிறகு என்ன செய்ய? அதுதான் மலையோடு ஓடியாரேன். 4 கேப்பதான் ஒரு வீச்சில் திரிச்சிடுவேன். நீ எதுக்குமா வார? தாயினி அவனை விரட்டி விட வேண்டியது தானே. திரிச்சிட்டு வந்தா சோறு, இல்லைன்னா பட்டினியா கிடனும் போற்ற வேண்டியது தானே. ஏழையே பனையேறி பயிரே, உன் தங்கச்சி என்னைய பட்டினியா போட்டான். என் தங்கச்சி உன்னைய பட்டினியா போட எவ்வளவு நேரமாகும்? மூளையில கிடந்த திருகைய புரட்டி தூசி தட்டினான் கோணக்கண்ணன் மகன். மேடு பள்ளம் இல்லாத தோதான இடம் தேடினான். அவன் தேர்ந்தெடுத்த இடத்தில்தான் எலியன் தங்கம் புதைத்து வைத்திருக்கிறான். அங்க வேண்டாமா, இங்கன போட்டு திரி. எந்த இடம் கொஞ்சம் கிடங்கும் மேடுமா இருக்கு. திருக ஆடும். சும்மா அங்கனையே இருக்கட்டும். இங்கிட்டு மலை அரைச்சல் விழுது, மாவு வம்பா போகும். சொன்னா கேளு, அந்த இடத்துல வேணாம். இப்பத்தான் தோண்டி மூடுனது மாதிரி இருக்கு. எதுக்கு முத்து இங்கன தோண்டுன? மழை நேரத்துல ஆட்டுக்குட்டிய வீட்டுக்குள்ள கெட்டி இறங்கலாமேன்னு ஒரு மலைக்குச்சி அடித்தேன். அது இறங்கவே மாட்டேங்குது. அதுதான் அப்படியே விட்டுட்டேன். மலைக்குச்சி அடிச்சியா இல்லை புதையல் தோண்டுனையா? புதையல் நடு வீட்டுக்குள்ளேயா தோண்டுவாங்க? இருவரும் எவ்வளவுதான் சமாளித்தாலும் கொஞ்சம் பதறித்தான் போனார்கள். கிழக்கு மூலையோரம் திருகையை போட்டு கோணக்கண்ணன் மகனும் அவன் பொண்டாட்டியும் எதிரெதிராக உட்கார்ந்து கொண்டு கேபேக் மாவை திரித்தார்கள். முத்து அவத்தவக்கென்று தான் விரித்து படுத்திருந்த கோரம்பாயை எடுத்து தங்கம் இருக்கும் இடத்தின் மேல் விரித்து ஒரு கழித்து படுத்து கொண்டான். கேப்பை திரித்து கொண்டே கோணக்கண்ணன் மகன் பேசினான். டேய் முத்து, அதுக்கு பிறகு ஐயரை போய் பாத்தியா? எந்த ஐயரை? கீழ்நாட்டுக்குறிச்சி ஐயரை. போய் பார்க்கல. கோட்டிக்கார பையல போய் பாருடா. அவரு சொன்ன வாக்கு என்னைக்குமே தப்புனது கிடையாது. வேற ஏதாச்சும் பரிகாரம் செய்யணுமான்னு கேளு, செஞ்சிருவோம். முத்து பொண்டாட்டி மூளையில மௌனமா உட்கார்ந்திருந்தாள். கோணக்கண்ணன் மகன் புதையலை பற்றியே பேசிக்கொண்டிருந்தான். ஒருவேளை சித்திரை பைய எடுத்து ஒத்தையில வச்சுக்கிட்டு உனக்கு நாமத்தை போட்டுருவான். அப்படி இருந்தா வெளியில எப்படியும் தெரிஞ்சிடும். எப்படி கூடி தெரியும்? வெளியில நம்ம சொன்னா தானே தெரியும். அருவம் இல்லாம வீட்டுக்குள்ள தோண்டி புதைச்சி வச்சுக்கிட்டு பைய எடுப்போம்னு இருந்தா என்ன செய்வ? சொல்லு. என்ன கம்முன்னு பேசாம இருக்க? நான் சொல்றது சரியா தப்பா? ஆற நம்பினாலும் நம்ம ஆசாரிய நம்பாத. நானும் ஆசாரிய மேல ஒரு கண்ணு வச்சிருக்கேன். அவன் இல்லார அன்னைக்கு ஒரு நாளைக்கு அருவம் இல்லாம என்னைய கூப்பிடு. அவனோட பட்டறை மச்சி வீடு எல்லாத்தையும் ஒரு அரசு அலசிடுவோம். இப்படி கம்பை வச்சு குத்துனா இறுகுனா தரையினா டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கும். புதுசாக தோண்டி மூடுனா தரையினா போடு மண் இறுகாமல் போயிருக்கும். பொத்து பொத்துன்னு சத்தம் கேட்கும். இதில் கண்டுபிடிச்சிடலாம். புதைச்சி வச்சிருந்தா பொட்டியாரு வசமாக மாட்டிக்கிடுவாரு. தப்ப முடியாது. தரையில் புதைச்சி வச்சா கண்டுபிடிச்சிடலாம். வேற எங்கேயும் வச்சுட்டா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? வேற எங்கே வைக்க முடியும்? நானும் இனிமே பட அவன் மேலே ஒரு கண்ணு வச்சிருக்கிறேன். கேப்பை திரித்து முடித்தவுடன் கோணக்கண்ணன் மகனும் அவன் பொண்டாட்டியும் புறப்பட்டார்கள். மாவு மலையில் நனைந்து விடாதபடி கங்கத்தில் வைத்து பெட்டியை இடுக்கி கொண்டாள். இருவரும் போய்விட்டார்கள் என்பதை நன்றாக உறுதி செய்து கொண்ட பின்பு கதவை சாத்தி உள் தாப்பால் போட்டுவிட்டு வீட்டுக்குள் வந்தான் முத்து. அவன் முகத்தில் பதட்டம் தெரித்தது. சனியனை வீட்டுக்குள்ள விடாதன்னு எத்தனை தாட்ட சொல்லியிருக்கேன். கேட்டியா? நல்ல வேலைக்கு எந்த சாமி புண்ணியமோ நகைக கொஞ்சம் தப்பிச்சுது. இல்லைன்னா இன்னி யாரும் தோண்டி எடுத்து ஊரை கூட்டியிருப்பான். அடமலையோட இப்படி பொண்டாட்டியும் புருஷனும் கேப்பை திரிக்க வருவாக கெனவா கண்டோம். இல்லை வீட்டு வாசலுக்கு வந்தவர்களை எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு பெடதியாக பிடிச்சி வெளியே தள்ளவா முடியும்? இடத்த கணக்கா கண்டுபிடிச்சி என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டான். இனிமே வீட்டுக்குள்ளே அவனா விட்டா தங்கம் நமக்குள்ள தாயி சொல்லிப்புட்டேன். மூலையில் கிடந்த வெட்டறிவாளை தேடி எடுத்தான். திருகையின் மேல் கைப்பிடியை அடித்து உடைத்து பிடுங்கினான். குச்சியை தூக்கி தூர எறிந்தான். இனிமே வந்தா அன்னைக்கு புரட்டி போடும்போது மேக்குச்சி ஒடிஞ்சு போச்சுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடு. வெளியே மழை ஒரு சீராக பெய்து கொண்டிருந்தது. மறுநாள் முதல் வேளையாக சித்திரை ஆசாரியை சந்தித்து கோணக்கண்ணன் மகன் கேப்பை திரிக்க வந்த விவரம், அவன் கேட்ட கேள்விகள், ஆசாரி வீட்டை சோதனை போட வேண்டும் என்று சொன்னது எல்லாவற்றையும் சொன்னான். ஆசாரி பதறி போனார். போற போக்க பார்த்தா அவன் கிட்ட இருந்து தப்ப முடியாது போல இருக்கே. எடுத்து வேற இடத்துல வச்சிருவோமா?
எங்கே வைக்க இடம் வேணுமில்ல? நம்ம இடம் தவிர்த்து வேறு இடத்துல வைக்கிறது நல்லதில்ல. இப்படி செஞ்சால் என்ன? இப்படி எல்லாத்தையும் மொத்தமாக கட்டி ஏதாவது ஒரு பனை மேலே வச்சுட்டா என்ன? கல் நொங்கு களவாங்கிற பையக கண்ணில் பட்டா போச்சு. இதாவது நம்ம வீட்டில் நம்ம கண் பார்வையில் இருக்குது. அது அப்படி இல்லையே. ராத்திரி நம்ம 2 பேருக்கும் நிம்மதி வேணுமில்ல? தூக்கம் வருமா? வேறு ஏதாவது ஒரு ஐடியா வேணும் ஆசாரியாரே, இல்லைன்னா நமக்கு சங்கடம்தான். கோணக்கண்ணன் மகனுக்கு பனை ஏற தெரியுமா? தெரியாது. அப்போ இப்படி செய்வோம். நாளைக்கு நானும் நீயும் சமம் போல் பனையடிக்க போவோம். சப்பு சவுத்தை கட்டி ஒரு பெரிய பொட்டணத்தவும் எடுத்துக்கிடுவோம். இந்த விஷயத்தை யாரிடமையாவது சொல்லி அவன் காதலாக போட்டுருவோம். தாயோலி பனையிலிருந்து கீழே விழுந்து சாகட்டும். கட்டாயம் பனையாக ஏறுவான். எப்படியோ கீழே விழுவான். ஆனால் இது பாவம் ஆசாரியாரே. 2 பேரும் கொலைப்பாவம் ஏற்றுடக்கூடாதுல்ல. எனக்கும் பிள்ளைக்குட்டிகள் இருக்குது, உமக்கும் பிள்ளைக்குட்டிகள் இருக்குது. ஜென்ம பாவமாக ஆகி போகும். மனசு நிம்மதி கெட்டு போகும். பிறகு தங்க இருந்தாலும் நிம்மதி கிடையாது. தன் ஐயா விளையாட்டாக சொன்ன ஒரு வார்த்தையால் இவ்வளவு பாதிப்பு வரும் என்றோ, கோணக்கண்ணன் அதை உண்மை என்று நம்பி இவ்வளவு அழிச்சாட்டம் பண்ணுவான் என்றோ இருவரும் நினைத்திருக்க மாட்டார்கள். கீழ்நாட்டுக்குறிச்சி ஐயரின் வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு இருந்தது, எவ்வளவு மதிப்பு இருந்தது. மக்கள் அவர் சொன்னவற்றை தெய்வ வாக்காக எப்படி நம்பினார்கள்? வாக்குகள் எப்படி பலித்தன என்று பல கதைகள் கிராமங்களில் உண்டு. செத்துப்போன எளியனும் பிச்சை ஆசாரியும் பேய்களைப் போல் தான் தங்கத்திற்குள் காவல் இருக்க வேண்டியதாயிற்று. அறுவடை காலங்களில் ஊராய் வரும் நாடோடிகளில் சடுகுடுக்காரர்கள் தவறாமல் வந்து விடுவார்கள். அடுத்து அலங்கரிக்கப்பட்ட ஒற்றை மாட்டுடனும் உரிமையுடனும் வரும் பூம்பூம் மாட்டுக்காரன் அல்லது தம்பட்டை காளைக்காரன் சடுகுடுகாரன் வந்துவிட்டால் வீட்டுக்கு வீடு வாக்கு சொல்லி முற்றத்தில் நின்று காணிக்கையாக தானியம் வாங்கி கொண்டு போவான். அன்றைக்கு பேச்சியப்பனின் அப்பன் நாராயணன் இறந்து விட்டபடியால் ஊரில் யாருமே காடுகரைக்கு போகவில்லை. துஷ்டி கேட்க வந்த வெளியூர் ஆட்களின் கூட்டம் வேறு. ஊரே கசகசவென்று மனிதர்களால் நிரம்பி வழிந்தது. மேல கடைசி வீட்டில் குடுகுடுப்பைக்காரனின் கையுடுக்கை சத்தம் கேட்டது. சிறுசுகளின் கூட்டம் வேடிக்கை பார்த்து திரண்டு விட்டது. ஒவ்வொரு வீட்டு முற்றத்திலேயும் நின்று வாக்கு சொல்லி தானியம் வாங்கி கொண்டே வரிசையாக நிற்கும் வீடு தவறாமல் வாங்கி கொண்டிருந்தான். அடுத்து கோணக்கண்ணன் வீடு. கோணக்கண்ணன் வாசலில் இருந்தான். வெள்ளிக்கிழமையும் பொழுதுமா வந்திருக்க, நல்ல வாக்கு கொடுப்பா. காலங்கடிஞ்சிருச்சு, கை மேலே தங்கம் கொட்ட போகுது. ஐயா குனிஞ்சு கல்லை எடுத்தாலும் அது பொண்ணா மாறி புதையலா மாறப்போகுது. பட்ட கஷ்டங்கள் நீங்கி தொட்டது துளங்கும் காலம் வந்துருச்சு. அப்பனே, உனக்கு பூமி பொண்ணா விளையும். கால் தட்டி கரம்பை மண்ணை உதிர்த்து கலையம் நிறைய காசு தங்க காசு கையில் குவிய போகுதுன்னு ஜக்கம்மா சொல்கிறாப்பா. ஜக்கம்மா வாக்கு என்னைக்கு பொய்யானதில்லப்பா. அடுத்த வருஷம் வரும்போது ஐயனை மறந்துடாத அப்பனே. கோணக்கண்ணனுக்கு சந்தோஷம் பொறுக்க முடியல. முகமலர சிரித்து கொண்டிருந்தான். மரக்கால் நிறைய தானியத்தை அள்ளிக்கொண்டு வந்து நிறைய பெரிய பையில கொட்டினான். கோணக்கண்ணன் பொண்டாட்டி எதுவுமே பேசாமல் மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். சாவு வீட்டின் மேலே சத்தம் பலமாக கெட்டது. சடுகுடுக்காரன் வரிசையாய் ஒவ்வொரு வீடாக குதி சொல்லி அடுத்து எளியன் வீட்டுக்கு வந்து விட்டான். அவன் பின்னாலேயே ஒரு கூட்டம் கூடி வந்து நின்றது. முத்துவும் அவன் பொண்டாட்டியும் வாசலில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் குடுகுடுப்பைக்காரனை பார்த்து ஆச்சரியப்படவில்லை. கோணக்கண்ணனை பார்த்து பயந்து போனார்கள். தவக்கென்று வீட்டுக்குள் ஓடிப்போய் 4 நிறைய தானியத்தை அள்ளிக்கொண்டு வேகமாக முற்றத்திற்கு ஓடி வந்தான். சடுகுடுக்காரனிடம் நிறை நாளியை நீட்டினான். ஏய் ஜக்கம்மா, 9 கம்பளம் உழுகலாகுது. பிச்சை வாங்க மாட்டா ஜக்கம்மா. குறி சொல்லி வாங்குவா. வாக்கு கொடுத்துட்டு வாங்குவா கூலி. இப்படி வா மகனே. தவசத்தை இப்படி வச்சுட்டு இங்கே வந்து நில்லு. முத்து பதற்றத்துடன் சடுகுடுக்காரனின் முன்னால் போய் நின்றான். கோணக்கண்ணன் நெருங்கி போய் பக்கத்தில் நின்று கொண்டான். அவன் காதை தீட்டி கொண்டு நின்றான். கூட்டம் அமைதியுடன் நின்றது. சடுகுடு ஜக்கம்மா, வீட்டுக்குள்ளே 7 இருக்கு. உன் வீடுல கன்னி மூலையில் ஒரு தெய்வம் உன்னைய காத்து வருதப்பா. அதை கையெடுக்க மறந்துட்ட. ஆனாலும் அது உன்னைய கைவிடலை. அதனால உனக்கு தங்க கிடைச்சும் தான் அனுபவிக்க வழி இல்லை. பொண்ணு கிடைச்சும் புதைச்சி வைக்கத்தான் முடியுது. போட்டு பார்க்க கொடுத்து வைக்கல. கவலைப்படாத மகனே, காலங்கனியும். அந்த கன்னி தெய்வத்தை கையெடுத்து கும்பிட்டு வா. உனக்கு பொண்ணும் பொருளும் புதையலா கிடைக்கும்னு ஜக்கம்மா வாக்கு சொல்றா அப்பனே.
நிறைநாளி தவசத்தை வாங்கி பையில் கொட்டிவிட்டு திருநீர் பூசிவிட்டு அடுத்த வீட்டுக்கு புறப்பட்டான் சடுகுடுக்காரன். வேகமாக கூட்டத்திலிருந்து ஓடி வந்தான் கோணக்கண்ணன். ஜக்கம்மா, அந்த இருக்கு பாருங்க, தானியா ஒத்த வீடு, அங்கே போய் வாக்கு சொல்லிட்டு பிறகு தெருவுக்கு வாங்க. கோணக்கண்ணன் சுட்டி காட்டிய ஒற்றை தனி வீடு லாடம் கட்டும் பிச்சை ஆசாரியன் வீடு. முத்துவுக்கு கோபம் தலைக்கேறி விட்டது. அப்படியே பாலை அறிவாலை எடுத்து வெட்டி விடலாமா என்று கூட நினைத்தான். ஒருவேளை சடுகுடுக்காரனை இவன்தான் வர சொல்லி இருப்பானோ என்று நினைத்து கொண்டான். கோணக்கண்ணன் முன்னால் செல்ல அவன் பின்னாலேயே சடுகுடுக்காரனும் கூட்டமும் சென்றது. சித்திரை ஆசாரி தன் முற்றத்தில் உட்கார்ந்து புதிய லாடங்களை நெளிவு சுழிவு தட்டி ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தார். கூட்டத்தை பார்த்ததும் பதறி எழுந்து நின்றார். கோணக்கண்ணன் சிரித்தபடி நின்றான். இன்னொரு நாளைக்கு வந்து குறி சொல்லுங்கய்யா. பொம்பளையாள் துஷ்டி வீட்டுக்கு போயிருக்கு. குறி கேட்கணும்னா பொம்பளையாள் இருந்தால் தானே நல்லது. சடுகுடுக்காரன் கோணக்கண்ணனை ஏறிட்டு பார்த்தான். நீரு தானே இங்கே வான கூடியாந்தீரு. உன் வீடு இல்லையா? என் வீட்டில் குறிவை பார்த்தாச்சு சாமி. அப்புறம் எதுக்கு அங்கே போகிறவனை இங்கே கூட்டியாந்த? பேசி கொண்டிருக்கும் போதே ஆசாரி அம்மா கடவுக்குள்ளிலிருந்து வீட்டுக்கு வந்தது. இந்தா வந்துருச்சு ஆசாரி அம்மா. ஏம்மா, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அம்பட்டு போயிடும். கோணக்கண்ணனை எரித்து விடுவது போல் பார்த்தார் ஆசாரி. சுத்திலை தூர வைத்துவிட்டு லாடப்பையை ஓரங்கட்டி விட்டு அமைதியாக உட்கார்ந்திருந்தார் சித்திரை ஆசாரி. தன்னை சுற்றி ஒரு கூட்டம் கூடி நிற்பதையும் கோணக்கண்ணன் தன் முன்னால் வந்து ஓட்டிக்கொண்டு நிற்பதையும் பார்க்க அவருக்கு எரிச்சலாய் இருந்தது. சடுகுடுக்காரன் கையுடுக்கையை சுண்டினான். தாராளமாக வார்த்தைகள் புறப்பட்டு வந்தன. சடுகுடு ஜக்கம்மா, உம்போது கம்பளம். ஜக்கம்மா பொய்வாக்கு சொல்ல மாட்டா, புரட்டு பேச்சு பேச மாட்டான். சொல்லுறேன்னு கேட்டுக்கோ, சும்மானு நினைக்காத. உடம்பு தேய ஓயா உழைச்சாலும் காலு தேய காடெல்லாம் அலைஞ்சாலும் ஒட்டு துணி கூட உனக்கு மிச்சமில்லை. கை குருவம் வாய்க்கு எட்டாது. புதையல் கடிச்சாலும் போட்டு பார்க்க நீதமில்லை. பனையேறி பதுங்கினாலும் பாவி உன்னைய விடமாட்டான். பாதாளம் தோண்டி பதுக்கி வச்சாலும் கிணத்து தண்ணிக்கு கீழே போட்டாலும் கெட்ட பையன் ஒருத்தன் கிட்ட நெருங்கிட்டான். வஞ்சாவா மாண்டு போன வடிவான கன்னி ஒன்று வாழ்வு கொடுத்து வாரா, உனக்கு வாழ்வு கொடுத்து வாரா. அந்த கண்ணியை மறக்காம காலமெல்லாம் கையெடுத்து குத்து விளக்கேற்றி கும்பிட்டு வந்தாயனா துஷ்டம் வரமாட்டான், தூரம் ஓடி போவான். இரும்பு லாடம் இனிமே உனக்கு இல்லை, தங்க லாடம் தானே வருதுன்னு ஜக்கம்மா சொல்றாப்பா. ஆசாரி அம்மா கொண்டு வந்த தானியத்தை எதிர்பார்த்து காத்திருந்த சடுகுடுக்காரன் வீட்டுக்கு போய்விட்டு வந்திருந்தபடியால் குளிக்காம வீட்டுக்குள்ள போக முடியாது. புரிந்து கொண்ட சித்திரை ஆசாரி அவசரமாக வீட்டுக்குள்ள போய் 4 நிறைய தானியம் கொண்டு வந்து கொடுத்தார். தானிய பைய வலது தோல்ல தொங்க விட்டு இருந்தது மாதிரி வீட்டுக்கு வீடு சொல்வதற்கும் கொண்டு வந்த ஜக்கம்மாவின் வாக்குகளை இடது தோளில் தொங்க விட்டிருந்தான். வலது தோல் கணமேற இடது தோல் லேசாகி கொண்டே வந்தது. சிறுவர் கூட்டம் பின்தொடர மீண்டும் தெருவுக்குள் ஜக்கம்மா போனாள். சுத்தியலால் மூக்கில் அடித்து கொன்று விடலாம் போலிருந்தது சித்திரை ஆசாரிக்கு. ஆனால் அவன் சிரித்து கொண்டிருந்தான். கூட்டம் எல்லாம் போய்விட்டது. ஆசாரியம்மா வாளியுடன் குளிக்கப் போய் ரொம்ப நேரம் ஆகிவிட்டது. ஆசாரியும் கோணக்கண்ணனும் தனியே மரத்தடியில் உட்கார்ந்திருந்தார்கள். உங்க 2 பேர் வீட்டில் குறி சொல்லும் போது மட்டும் தான் ஜக்கம்மா தங்கம் புதையல் யோகம்னு சொல்லுது. அதுவும் உமக்கு லாடமெல்லாம் தங்க லாடமா மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு போகுது. எப்பா கோணக்கண்ணா, இங்க கேளு. வைத்து பாட்டுக்கு என்னத்தையாவது சொல்லிட்டு போவான். அதையெல்லாம் நடக்குமா? இரும்பு லாடமெல்லாம் தங்க லாடமா மாறுனா நல்லது தானப்பா. ஊர் மாடுகள் எல்லாத்துக்கும் தங்கத்தால லாடம் அடிச்சு விட்டுட்டு போறேன். பூவரச மரத்தின் மஞ்சள் பூக்கள் பூத்து வாடி தரையில் சொரிந்திருந்தன. பழுத்து இலைகள் சிதறி கிடந்தன. சாவு வீட்டில் நீர்மாலைக்கு போவதற்கான கொட்டடி சத்தம் கேட்டது. இருவருமே அவக் தவக்கென்று எழுந்து கடவு வழியாக சென்றனர். இவர்கள் போய் சேர்வதற்குள் கூட்டம் கிணற்றடிக்கு புறப்பட்டு வருவதற்கும் சரியாக இருந்தது. இருவரையும் ஒன்றாக பார்த்த மூக்காண்டி பதறி போனான். முதல் முறையாக சித்திரை ஆசாரியை சந்தேகத்தோடு பார்த்தான். கோணக்கண்ணனை கொன்று இந்த தேரிலேயே சுடுகாட்டுக்கு அனுப்பிவிடலாமா என்று நினைத்தான். நீர் மாலைக்கு போகும்போது வரும்போதும் சில இளவட்டங்கள் கூடி கூடி பேசியதை முத்து கவனித்தான். ஆனால் என்ன ஏது என்று அவனால் யோகிக்க முடியவில்லை. ஏதோ நடக்கப் போகிறது என்று உள் மனசு துருத்தியது. செத்து போனவனுக்கு ஒரே மகன், மண்ணு தின்னி. பங்காளிகள் கிடையாது. ஆகவே வேறு தகராறுகள் வரவும் வழியில்லை. ஆனால் இளவட்டங்கள் ஏதோ திட்டமிட்டார்கள். இருந்தவனின் மகன் மண்ணு தின்னி பயலை பொறுத்து
இறந்தவனின் மகன் மண்ணு திண்ணி பயலை பொறுத்த மட்டில் அப்புராணி பையர் எப்போதுமே வேலை வேலை என்று ஆளாய் பறப்பவன். வம்பு தும்புக்கு என்றால் காத வலிக்கு ஓடி விடுகிற பயல். பெரும்பாலும் ஊருக்கு கட்டுப்படாதவர்களின் பிரச்சனைகள் அவன் வீட்டில் சாவு விழுந்த அன்றைக்கு முடிவுக்கு வந்துவிடும். ஊருக்கு கட்டுப்படாமல் பிணத்தை ஒற்றையால் தூக்க முடியுமா? அப்படியானா பிரச்சனைகள் ஏதும் தெரியவில்லை. பிணம் புறப்பட்டது. வழக்கம் போல இளவட்டங்கள் தேரை சுமந்து சென்றார்கள். கொல்லிக்குடம் உடைப்பதற்காக தெருவின் முடிவில் தேர் இறங்கி வைக்கப்பட மகள் அழுது கொண்டே தேரை 3 முறை சுற்றி வந்து குடமுடைத்தாள். மீண்டும் தேர் புறப்பட்டது. சுடுகாட்டுக்கு செல்லும் வழியில கிணறு ஒன்று இருக்கும். அந்த கிணற்றுக்கு மாடசாமி கோயில் கிணறு என்று பெயர். அந்த கிணற்றை ஒட்டித்தான் சுடுகாட்டுக்கு பாதை. கிணறு பக்கத்தில் வந்தவுடனே சொல்லி வைத்தது மாதிரியே தேரை தரையில் இறக்கி வைத்தாங்க. கூட வந்த பெரியவர்கள் பதறி போனார்கள். இடையில் பிணத்தை இறக்கி வைப்பது வழக்கமல்ல. தேரை இறக்கி வைத்த இளவட்டங்கள் பனையடி நிழலில் போய் கூட்டமாக நின்று கொண்டார்கள். நாட்டாண்மை வேகமாக போனான். என்னப்பா இது புதுசாக இருக்கு? பிணத்தை நடைவழியில் இறக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும், நல்லா தெரியும். பிறகு இதுக்கு அங்கிட்டு சுடுகாட்டு வரைக்கும் அவங்க அப்பனை மண்ணு திண்ணி ஒத்தையில் தூக்கிட்டு போவான். ஒத்தையில் எப்படிடா தூக்கிட்டு போவான்? எதனாலும் சொல்லுங்கடா சட்டு புட்டுன்னு. பணத்தை கொண்டாந்து நடுவழி இறக்கி வச்சுக்கிட்டா நல்லா இல்லைடா. இது வரைக்கும் இந்த மண்ணு திண்ணி பையன் எந்த பொண்ணு வந்தாலும் சுடுகாட்டுக்கு வந்திருக்கான்னா இந்த கிணத்துக்கு வரைக்கும் வருவான். அப்படியே கிணத்துக்குள்ளே இறங்கி ஒரு மூங்கு குளியல் போட்டுவிட்டு வீட்டுக்கு போயிடுவான். நம்ம சுடுகாட்டுக்கு ஊரோட போய் உண்டான காரியத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரும்போது ஐயா அவங்க காட்டில் நிற்பாங்க, இல்லை தோட்டத்தில் நிற்பாங்க. ஊரில் இவனுக்கு மட்டும்தான் தோட்டம், தருவு, காடு, கரவு இருக்கு. மற்றவங்க எல்லாம் இறந்து குடிக்கிற பண்டார பையன்னு நினப்பு. நாட்டாண்மை மட்டும் மௌனமாக நிற்கவில்லை. கேட்டுக்கொண்டிருந்த கூட்டமும் கூட மௌனித்து நின்றது. பனை வரிசையில் காக்கை கூட்டங்களின் ஓயாத சத்தம். பிணம் வந்தால் சுடுகாட்டில் தங்களுக்கு சோறு கிடைக்கும் என்பது தெரியாதா என்ன? தன் வாகனத்திற்கு தெரியாமலே யமன் உயிர் பறிப்பான். மண்ணு திண்ணி வசமாக மாட்டிக்கொண்டான். பேச நான் இயலவில்லை. கூட்டத்தில் தலை கவிழ்ந்து நின்று கொண்டிருந்தான். தேரில் கிடத்தி வைத்திருந்த தன் அப்பனை ஒரு தரம் முற்று பார்த்து கொண்டிருந்தான். அதனால் தேரை நாங்கள் இப்படி வந்தா வழியா ஊருக்கு கொண்டு போயிடுவோம். அவங்க அப்பனை தோளில் போட்டு சுமந்து கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வர சொல்லு. சரிடா, ஊர்க்கூட்டம் போட்டு அதை என்னென்னு விசாரிப்போம். அதுக்காக நடுவலையில் பணத்தை இறக்கி வச்சுக்கிட்டு விவகாரம் பண்ணாத நல்லா இருக்கு. இந்த விவகாரத்தை இந்த இடத்துலையே இப்போவே பேசி முடிக்கணும். இல்லைனா பணம் இங்கனையே கிடந்து நாரட்டும். ஏன்னா இது மற்ற பையகளுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். இல்லைனா பையக ஊற மதிக்க மாட்டான். மௌனமாக நின்று கொண்டிருந்த மண்ணு திண்ணி காலில் விழுந்தான். ஆங்காங்கே பனைமர நிழலில் மரத்தடிகளிலும் உட்கார்ந்திருந்த இளவட்டங்கள் ஒன்று கூட்டினார்கள். அனைவரும் தேரில் அமர்ந்திருக்கும் பிணத்தை போலவே மௌனமாக நின்றார்கள். பிறகு அப்பா காலை விழுந்து ஊற வணங்கிட்டான்ல, ஊருக்கு கட்டுப்பட்டுறான்னு அர்த்தம். வெரசனா பேசி முடிங்கப்பா. மற்ற ஊர்க்காரன் நம்மளை மெத்தமாக பேசுவான். ஊரோட சேர்ந்து கடைசி வரைக்கும் மயானத்துக்கு வராமல் இருந்தது குத்தம் தானடா. குத்தம்தான், ஒத்துக்கிறேன். ஊருக்கு என்ன சொல்லுதோ அதுக்கு கட்டுப்படுற. இனிமே பட இந்த தப்பு நடக்காது. சரிப்பா, தப்பா ஒத்துக்கிட்டான். நம்ம ஊரு காளியம்மன் கோவிலுக்கு 1 மாசத்துக்கு தினமும் விளக்கேற்றி வச்சிரு. நீர் பாய்ச்சி என்ன தண்டனை காணாது. கோயில் நம்ம ஊருக்குள்ளே தானே இருக்கு. 1 மாதம் பசுக்குன்னு விளக்கேற்றிடுவான். இப்படியான விஷயத்துக்கெல்லாம் தண்டனை கொஞ்சம் கடுமையாக இருந்தால் தான் மற்ற பயப்படுவான். சரி அப்பனா, நீங்களே பேசி முடிவு பண்ணுங்கப்பா. தனியாக போய் 7-8 பேர் கலந்து பேசிவிட்டு வந்தார்கள். என்ன சொல்லப் போகிறார்கள் என்று மண்ணு திண்ணி கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தான். அந்த இடம் மௌனத்தால் உறைந்து போயிருந்தது. மண்ணு திண்ணியை ஊர் கூடித்தான் இந்த முடிவை எடுத்திருக்கு. நல்லா கேட்டுக்கோ. 6 மாதத்துக்கு கடலையூர் பவுண்டில் அடைபடுற மாட்டுக்கு நீ தான் தீவனம் போட்டு காப்பாற்றணும். தினமும் போய் இன்னைக்கு மாடு அடைப்பட்டிருக்கான விசாரிச்சுட்டு வரணும். மண்ணு திண்ணி திரும்பவும் காலில் விழுந்து எழுந்தான். லேசாக முனகி கொண்டே சொன்னான், தயவு செஞ்சு நான் சொல்கிறதையும் ஊரு கேட்கணும். 6 மாதம் தினமும் கடலையூர் அலைய முடியாது. நானும் இப்போ ஒத்தப்பாரி ஆளாகிவிட்டேன். வேறு பாடு சொல்லி பார்க்க முடியாது. அதனால் தண்டனையை குறைக்கவும். அவன் சொல்கிறது சரிதானப்பா. ஒத்த பெரிய ஆள் சம்சாரித்தனம் பாப்பானா கடலையூருக்கு அலைவானா? ஒரு நேரு சீராக போங்கப்பா. 6 மாதங்கிறது 1 மாதமாக குறைங்கப்பா. சரி, நீர்ப்பாய்ச்சி மாமா சொல்லிட்டாங்கல்ல, அந்த படியே முடிங்கப்பா. தூக்கு
தூக்கு தேர ஓடியாங்கப்பா. அவர்கள் சந்தோஷத்துடனும் முன்னிலும் வேகமாக தேரை சுமந்து சென்றார்கள். இடுகாடு இடம் மாறிவிட்டதோ என்று யோசித்தபடியே பனைமரங்களில் அமர்ந்திருந்த காக்கைகள் கத்திக்கொண்டே சுடுகாட்டுக்கு பறந்தன. ஓடை தண்ணீர் ஓடிச் சேரும் இடமான கண்மாயைப் போல் ஓடி ஆடி அடங்கி வருவோரை வரவேற்கும் இடமாக அதுவும் ஒரு கண்மாயாக இருந்தது சுடுகாடு. தண்ணீர் தேங்கி வற்றி பின்னர் தேங்கி வற்றி தண்ணீர் தேடியடையும் கண்மாய். மனிதன் பிறந்து இறந்து பின்னர் பிறந்து இறந்த கடைசியில் வந்தடையும் இடமாக கண்மாயனாக இருந்தது சுடுகாடு. ஒவ்வொரு முறையும் கண்மாய் வற்றிய பின் மீண்டும் வந்து நிறைக்கும் தண்ணீர் வெவ்வேறு தண்ணீரா? பெய்யும் மழையெல்லாம் ஒரே மழையா? வெவ்வேறு மழையா? தினமும் இறக்கும் மனிதர்கள் வெவ்வேறு மனிதர்களா? அப்படி என்றால் சாவும் ஒன்றில்லையா? வெவ்வேறு சாவா? நேற்றைய இன்றைய நாளைய மனிதர்கள் எல்லாம் ஒரே மனிதனே. சுடுகாட்டில் கால் நீட்டி படுக்கும் நீ புத்தக அலமாரியின் அடுக்கில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள ஒரு புத்தகம். பல அடுக்குகளில் நிறைந்த எண்ணிக்கையில் அடங்கா புத்தகங்கள் தூங்கும் பெரிய புத்தக அலமாரி சுடுகாடு. உன்னிடம் எத்தனாவது அடுக்கு என்பது எவனுக்கு மட்டுமே தெரியும். மனிதன், தண்ணீர், ஒவ்வொரு மனிதனும் ஒரு பெரும் புத்தகம். சுடுகாடு பிணம் எரிக்கும் பிணம் புதைக்கும் நிலம் மட்டுமல்ல, பல்வேறுபட்ட புத்தகங்கள் துயிலும் பல அடுக்க புத்தக அலமாரி. மண்ணும் சாம்பலுமே அழியாத மைக்கொண்ட எழுத்துக்கள். தத்துவம், விசாரம், வியாக்கியானம், பொய், சூது, வாது, பணம், பதவி, துரோகம், புரட்டு, ஆட்சி, அதிகாரம், காமம், கதி, சல்லாபம் எல்லாவற்றையும் உள்ளடக்கி கோடான கோடி வரலாற்று புத்தகங்கள் துயிலும் இடமே சுடுகாடு. கால்நடைகள் வெள்ளாமைகளில் புகுந்து அழிச்சாட்டியம் பண்ணிவிட்டால் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் கால்நடைகளை கொண்டு போய் பவுண்டுகளில் ஒப்படைத்து விடுவார்கள். உரியவர்களின் திண்டம் கட்டி அவற்றை திருப்பிக் கொள்ள வேண்டும். இதில் தப்பி வந்து நீண்ட நாள் தங்கிவிடுகிற ஆடு மாடுகளும் உண்டு. வெள்ளைக்காரர்கள், மன்னர்கள் இப்படியான பவுண்டுகளை ஊருக்கு ஏற்படுத்தி அதை பராமரிக்க ஆட்களையும் நியமித்தார்கள். விடிந்தவுடன் மண்ணு தின்னி மாட்டு தீவனத்தை கட்டாக கட்டி தலையில் சுமந்து கொண்டு கடலியூர் போய் பவுண்டில் ஒப்படைத்துவிட்டு வந்த பின்னர்தான் வேறு வேலைக்கு போனான். எப்பாடா 1 மாசம் முடியும் என்று சலிப்புடன் தினமும் நடந்தான். தினமும் இப்படி பவுண்டு கூலம் கொண்டு போய் கொளுத்துவிட்டு வரும் மண்ணு தின்னி விவகாரம் எட்டயாபுரம் அரண்மனைக்கு எட்டிவிட்டது. அரண்மனையால் ஊருக்குள் வந்து நாட்டாண்மை மடைக்குடும்பன் நீர்ப்பாய்ச்சி மூவரையும் மன்னர் அழைத்திருக்கிறார் என்றதும் பதறிப்போனார்கள். மறுநாளே பயத்துடன் தான் அரண்மனைக்கு நுழைந்தார்கள். மன்னரும் மந்திரியாரும் மன்னரின் ஜோசியரும் மிகவும் சந்தோஷத்துடன் இவர்களை வரவேற்றது ஆச்சரியமாய் இருந்தது. 3 பேருமே திகைத்தபடி நின்றார்கள். மண்ணு திண்ணியானுக்கு ஊர் வழங்கிய தண்டனையை பற்றி மந்திரியார் பேச்சை ஆரம்பித்த உடனேயே 3 பேரும் தூரோடு வெட்டி சாய்க்கப்பட்ட பனைமரங்களைப் போல் தரையில் சாய்ந்தார்கள். மூவரையும் பெரும் பயம் பற்றி கொண்டது. மகாராஜா, எங்களை மன்னிக்கவும். சின்ன தப்புதானே அப்படின்னு ஊர் கூடி நாங்களே தண்டனை கொடுத்தோம். தப்புனா சமஸ்தானம் கருணை காட்டி எங்களை மன்னிக்கணும். உங்க ஊரு, உங்க உப்பு, உங்க கண்மா, உங்க தண்ணி, உங்க சோறு, அதை தின்ன உடம்பு தான் நாங்க. மன்னரும் மந்திரியும் குலுங்க சிரித்ததை கண்டதும் பயம் இன்னும் கொஞ்சம் கூடிக்கொண்டது. அவர்கள் நடுங்கிக் கொண்டே எழுந்து பயபக்தியுடன் கை கட்டி நின்றார்கள். இப்படியான தண்டனை எல்லாம் கொடுக்க சொல்லி இவர்களுக்கு யார் யோசனை சொல்றாங்க என்று சிந்தித்த மன்னர் கேட்டே விட்டார். உங்க ஊரை பத்தி இன்னும் சில விஷயங்கள் என் காதுக்கு வந்தது. கேட்டு சந்தோஷப்பட்டேன்டா. கூரையில படப்புல தீ பிடிச்சா அப்படியே கொக்கி போட்டு இழுத்துருவீங்களாம்ல, அது எப்படிடா? மகாராஜா, எங்க ஊருக்கு யோசனை சொல்றது எல்லாமே குப்பாண்டி சாமி தான். அவரோட யோசனையில தான் எல்லாமே நடக்குது. மற்ற ஊர் ஆட்களும் ஆச்சரியமா பார்க்காங்க. எல்லாமே கேள்விப்பட்டேன்டா. எங்க ஊரை சுத்தி இருக்கிற மரத்துக்கு அடியில மாடுகளை கட்டலாம். ஆனா முளைக்குச்சி அடிச்சுத்தான் மாடு கட்டணும். மரத்தோட வேர்லையே இல்லை தூர்லையோ கட்டுனா அபராதம். அதே மாதிரி வேப்ப மரத்துல ஏறி பல் தீத்த இம்புட்டு தண்டி குச்சி உடைச்சாலும் அபராதம். மருந்துக்கு மட்டும்தான் தேன் எடுக்கணும். கட்டுப்பாடு அப்படி. பரவாயில்லடா. மாமிசு திங்கிறவங்களா இருந்தும் மாடுக மேலே இறக்கப்பட்டு பவுண்டு மாடுகளுக்கு தீவனம் போடணும்னு அபராதம் போடுற ஊரு உங்க ஊரு ஒண்ணுதான்டா.
மகாராஜா, நீங்கள் நினைக்கிறபடி நாங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்ற ஜாதி கிடையாது. மன்னர் முகத்தில் ஆச்சரியம். மந்திரியாரை உற்று பார்த்தார். மந்திரியாரே, இவங்க உருளக்குடி பல்லர்கள் தானா? ஆமாம் அரசே. அவங்க சொல்றத கேட்டீரா? உண்மைதான் அரசே. பறையர்களும் சக்கிலியர்களும் தான் மாட்டிறைச்சி உண்பார்கள் அரசே. ஆச்சரியம். எனக்கு இதுவரை தெரியாது. விவசாயத்தை தொழிலாக வைத்திருப்பதால் ஆதியிலிருந்தே பரம்பரை பரம்பரையாக வரும் வழக்கம் அரசே. அப்படியானா அவர்களுக்குள் கொள்வினை கொடுப்பினை கிடையாது ராஜா. 3 ஜாதிக்குள்ளும் சம்பந்தம் கிடையாது. வேற வேற பழக்க வழக்கங்கள் உண்டு. தப்பு செஞ்சா 1 மாதம் 2 மாதம் கோயிலுக்கு தீபம் ஏற்ற சொல்லி அபராதம் போடுறது உண்டாமே. அதாவது மகாராஜா, எங்கள் ஊர் குப்பாண்டி சாமி என்ன சொல்கிறாருன்னா, தண்டனைங்கிறது குத்தம் செஞ்சவன் தண்டிக்க மட்டும் கூடாது, செஞ்ச குத்தத்தை நினச்சி வருத்தப்பட்டு திருந்தணும். அது மாதிரி இருக்கணும் தண்டனை. தீவை ஏற்றுறதும் பவுண்டு மாடுகளுக்கு கூலம் போடுறதும் லேசு தான். ஆனால் ஊர் முழுக்க தெரிஞ்சு பகிரங்கமாக ஆகி போகிறதால வருத்தப்பட்டு திருந்திருவாங்க ராஜா. மாடுகளுக்கும் மனுஷர்களுக்கும் வைத்தியம் பார்ப்பது, தான் உயிருடன் இருக்கும்போதே தன்னை அடக்கம் செய்ய சமாதி கட்டி வைத்திருப்பது போன்ற விஷயங்களை எல்லாம் கேள்விப்பட்ட மகாராஜா தான் ஒரு நாள் அவரை சந்திக்க வேண்டும் என்றே விருப்பத்தை சொன்னார். நாளைக்கே கூட்டியாந்து இங்கே நிறுத்திடுவோம். தப்புடா மகாராஜா. தப்புடா மகாராஜாவே ஆனாலும் தெய்வத்தை சுமந்து திரிபவர்கள், தெய்வங்களுக்கு பணிவிடை செய்பவர்கள், தெய்வமாக வாழும் பண்டாரங்கள், பரதேசிகள், சித்து வேலை செய்யும் சித்தர்கள், இவர்களையெல்லாம் அதிகாரத்தில் வரவழைத்து பார்க்கக்கூடாது. அதிகாரத்தை தூரத்தை தூக்கி எறிந்து விட்டு சக மனுஷனாக போய் சந்தித்தாதான் பலன். ஏனென்றால் அதிகாரம் அவர்களின் முன்னால் செல்லாது. அகந்தை இருக்கும் இடத்தில்தான் அதிகாரம் செல்லுபடியாகும். ஆசைகளையும் அகந்தைகளையும் திறந்தவர்கள் அவர்கள். ராஜா கொடுத்த பட்டு அங்கவஸ்திரத்தை கையேந்தி வாங்கி கொண்டு புறப்பட்டனர். நம்ம ஊரை பற்றி மகாராஜா அனுப்பிசாக்காம அத்தனையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ராசானா சும்மாவா? இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு அத்தனை ஊரையும் கெட்டி மேய்க்கணுமில்ல. ஒன்று தெரியாதா நமக்கென்ன உட்காந்துக்கிட்டு இருந்தா அம்பட்டுத்தான். ஊராவா இருக்கும்? அப்போ இதே மாதிரி எல்லா ஊர் விவகாரமும் ராசாவுக்கு தெரிஞ்சிடும். டே கோட்டிக்காரா, ஊருக்கு ஒத்த கண்ணு, அரண்மனைக்கு 1000 கண்ணு. சொலவட ஊருக்கு ஒட்டு கேட்குறதுக்கும் அரண்மனை ஆளுக இருப்பாங்க. அவங்க வேலையே அன்னன்னைக்கு நாட்டு நடப்பை ஒன்று விடாமல் அரண்மனையில் போய் சொல்கிறது தான். அவங்களுக்கு பேரே ஒட்டர்கள் தான். 3 பேரும் பேசிக்கொண்டே ஊருக்குள் நுழைந்தார்கள். ராஜா கூப்பிட்டு அரண்மனைக்கு போயிருக்கிறார் என்ற விஷயம் ஊருக்குள் பரவியிருந்தபடியால் நிறைய ஆட்கள் மடத்தில் இவர்களை வரவேற்க காத்திருந்தார்கள். சாயங்காலம் வெயில் இறங்கி கொண்டிருந்தது. அரண்மனையில் நடந்த விஷயங்களை சொல்ல அவளுடன் கேட்டார்கள். வடக்கே இருந்து இன்னொரு கூட்டம் வந்து கொண்டிருந்தது. நிறைய நாய்கள் ஓடி வந்தன. ஒருவர் இருந்து போன சில முயல்களை தூக்கி வந்தனர். வாழைப்பூவின் மலர்களைப் போல் நீண்ட காதுகள் தொங்க முயல்கள் செத்து விரைந்திருந்தன. வேட்டைக்காரர்களும் கூட்டமாக மடத்துக்கே வந்தார்கள். இதுவரை வெளியே காட்டாமல் மறைத்து வைத்திருந்த 2 நரிவாள்களை குஞ்சங்களைப் போல் தூக்கி காட்டினார்கள். கூட்டம் ஆர்ப்பரித்தது. ஊரின் நுழைவு இடத்தில் உள்ள மரத்தில் ஏறி வருவோர் கண்களில் படி கட்டி தொங்க விட்டான். நரியை வேட்டையாடுவது என்பது சாதாரண விஷயமல்ல. அதற்கு பிரத்யேக திறமையுடன் வேட்டை நாய்கள் வேண்டும். அதே போல் நரி மாமிசம் உண்ணவும் மாட்டார்கள். லேசில் நாயுடன் அகப்படாது. பல தந்திரங்கள் செய்து தப்பித்துவிடும். எந்த ஊரிலாவது நரிவால் தொங்கினால் அந்த ஊரில் சிறந்த வேட்டைக்காரர்களும் வேட்டை நாய்களும் இருக்கின்றன என்று அர்த்தம். பல மாதங்களுக்கு அந்த நரிவாள்கள் காற்றில் ஆடியபடியே தொங்கிக் கொண்டிருக்கும். கூட்டம் எப்படா கலையும் என்று காத்திருந்த தனிய நீர்ப்பாய்ச்சியிடம் போனார்கள். முத்துவும் சித்திரையும் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு மெதுவாக கேட்டார்கள். நீர்ப்பாய்ச்சி என்ன? மகாராசா வேற எதுவும் கேட்டாரா? வேற ஒன்றும் கேட்கல. நம்ம குப்பாண்டி சாமி பார்க்கறதுக்காக நம்ம ஊருக்கே நேரில் வரான்னு சொல்லியிருக்கிறாரு. எதுக்குன்னு இவனை பார்க்க வராரு? சாமியாருக மேலே நம்ம ராசாவுக்கு அப்படி ஒரு பிரியம். ஊருக்கு மேற்கே வேத கோயில் கட்டுமான வேலையும் பள்ளிக்கூட கட்டுமான வேலையும் முழுவீச்சில் நடந்து கொண்டிருக்கு. முழு அங்கியுடனும் கூடிய சாமியார்கள் வில் வண்டியில் குதிரை வண்டியிலையும் தினமும் வந்து போகிறாங்க. காவலாளியும் சாமியார்கள் வந்தால் எடுப்பு வேலைகள் செய்பவனாகவும் இச்சியனை நியமித்தார்கள். இந்த யுத்தியோகம் கிடைத்தவுடனேயே ஆளே மாறி போய்விட்டான். திருநீறு பூசுவதை நிறுத்திவிட்டு கழுத்தில் சிலுவையை தொங்க போட்டு கொண்டான்.
மற்ற உறவினர்களை எல்லாம் ஏதோ தொடக்கூடாத புழு பூச்சிகளைப் போல் பார்த்தான். சில நேரங்களில் இந்து சாமிகளை கிண்டல் அடிக்கவும் இயேசுவை உயர்த்தி பேசவும் தப்பவில்லை. சில நேரம் வந்து போகிற சாமியார்களுடன் தானும் கூட போய் தங்கி கொண்டு 4-5 நாட்கள் கழித்து சாமிமாருக்கா சமதையாக உட்கார்ந்து கொண்டு வில்வண்டியிலிருந்து இறங்கினான். அதிகால நேரம். ஓர்கிணற்றில் ஆட்கள் கூட்டியிருந்தாங்க. குப்பைகளை கொண்டு போய் கடங்களை போட்டுவிட்டு வந்தவர்களின் கூடைகளை கிணற்று சுவரோரம் கிடந்தன. கால் கைகளை கழுவவர்கள், பல்விளக்கை வாங்கி கொப்பளித்தவர்கள், குளிப்பவர்கள் என்று காலையில் எப்பொழுதும் கூட்டம் நிறைந்திருக்கும். நாயுருவி குச்சி ஒன்றை வாயில் வைத்து மென்று கொண்டே இச்சியன் வந்தான். கீழோர சுவரின் மேல் உட்கார்ந்திருந்த குப்பாண்டி சாமியின் பக்கத்தில் போய் நின்றான். இச்சியனனுக்கு குப்பாண்டி சாமி மாமா உறவு. வாங்க மாமா. சாமி வாங்க. மாமாவுக்கு குளிக்கிற பழக்கம் மெல்லலாம் உண்டா? எங்களுக்கு குளிக்கிற பழக்கமும் உண்டு, குண்டி கழுவுற பழக்கமும் உண்டு. உங்கள் வெள்ளைக்கார சாமி மாதிரி பேப்பரில் தொடச்சிருக்கிற பழக்கம் கிடையாது. குப்பாண்டியின் பேச்சு சுற்றி உட்கார்ந்திருந்தவர்களிடம் சிரிப்பை உண்டாக்கியது. ஈச்சியன் லேசாய் முகம் சுழித்திருந்தான். கொஞ்சம் தள்ளி கிணற்று சுவரின் மேல் உட்கார்ந்திருந்த கருவாயன் குப்பாண்டியுடன் சேர்ந்து கொண்டான். ஏன குப்பாண்டி என்ன, வெள்ளைக்கார சாமிமாருக பேப்பரில் குண்டியை தொடைக்கான்னு சொன்னியே, அது எப்படி தெரியும்? அவங்க கையில் தொடைக்க மாட்டாக, இப்படி கப்பை பிளந்துக்கிட்டு நின்றுக்கிருவாக. நம்ம இச்சியன் மாப்பிள்ள தான் இப்படி குனிஞ்சு போய் கவுட்டுக்குள்ளே கையை விட்டு சுத்தமாக தொடப்பாக. அப்போ அதுக்குத்தான் சாமிமார்கள் மாப்பிள்ளையை விடாமல் கூடவே கூட்டிகிட்டு போயிடறாங்களாக்கு. அது மட்டுமா, இன்னும் என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறதா பேசிக்கிறாங்க. கூட்டம் முழுவதும் சிரித்து கூச்சலிட்டு இச்சியன் நாயுருவி குச்சை தூர வீசினான். பேசுங்க, நல்லா பேசுங்க. என்னென்ன பேசணுமோ பேசுங்க. எத்தனை நாளைக்கு பேசுவீங்க? பள்ளிக்கூடமும் வேத கோயிலும் கட்டி முடிக்கிற வரைக்கும் பேசுவீங்க. அதுக்கு பிறகு வெள்ளைக்காரனுங்க குண்டி தொடச்சி விட நீனு போட்டி போட்டுக்கிட்டு ஓடியாருவீங்க. அது எப்படி? அது வேற நினைப்பா? உன்னைய மாதிரி மழுமாறி பயத்தான் ஒரு அப்பனுக்கு பறந்துட்டு இன்னொருத்தன் அப்பன்னு சொல்வான். எங்கள் தலைக்கு மேலே பனி வசனம் தங்கம்மா குமிஞ்சாலும் மாலு மாற மாட்டோம். திருநீத்தை மறந்துட்டு சிலவையை தொங்க விட மாட்டோம். கோயில் குளம்னு இருந்தால் தான் கும்பிடுவீங்க. எல்லாத்தையும் இடித்து தரைமாட்டமாக்க போகிறான் வெள்ளைக்காரன். அதனால தான் ஊருக்கு வேத கோவில் கட்டுறான். இடிக்க வரட்டும்டா, அப்போ பார்த்துக்கிருவோம். என்ன செய்வேன்? குறுக்க விழுந்து தடுத்துருவியா? சுட்டு பொசுக்கிடுவான். துப்பாக்கியோட வருவான், சும்மா இல்லை. நீயும் ஒரு துப்பாக்கி வேணும்னு கேட்டு வாங்கிக்கோ. உங்கள் ஆத்தாளையும் அப்பனையும் உங்கள் அக்கா தங்கச்சி மேலேயும் சுட வேண்டியது இருக்கும். அவங்களை எதுக்கு சுடணும்? அவங்க தான் வேதத்தில் சேர தயாராக இருக்காகல. இச்சியன் தெருவாய் வேதத்திற்குள் ஆள் சேர்க்கும் வேலையையும் சேர்த்து செய்து வந்தான். வெளியே காட்டி கொள்ளாவிட்டாலும் அவனை பார்த்து சிலர் பயப்படவும் செய்தார்கள். வெள்ளைக்காரத்துறையுடன் சரிசமமாக உட்கார்ந்து வில்வண்டியில் பயணம் செய்பவனை பார்த்து பயப்படாமல் இருக்க முடியுமா என்ன? கடலையூரிலிருந்து தங்கையா நாடார் வந்துவிட்டு போன பின்னர் தான் தெரிந்தது அவர்தான் உருளக்குடி வேத பள்ளிக்கூடத்திற்கு வாத்தியாரா வரப்போகிறார் என்று. தங்கையா வாத்தியாருடைய அண்ணன் ஞானமுத்து நாடார் கடலையூர் வேத பள்ளிக்கூடத்தில் ஏற்கனவே வாத்தியார் வேலை பார்த்து வருகிறார். வேத கோயிலும் பள்ளிக்கூடமும் அருகருகே இருந்தாலும் இரண்டுக்கும் இடையில் ஒரு கடையை கட்டியிருந்தாங்க. திடீரென்று ஒரு நாள் ஒரு குடும்பம் வந்து மாட்டு வண்டையிலிருந்து ஜாமான்களை இறக்கி கொண்டிருந்தது. புருஷன் பொண்டாட்டி 2 பொம்பளை பிள்ளைங்களுடன் கடையில் குடியேறினார்கள். முதலாக உருளக்குடி ஊரில் ஒரு கடை உருவானது. தனிஸ்லாஸ் நாடார் சூசையம்மாள் தம்பதிகள் கடை வியாபாரத்துடன் ஊரில் ஒற்றையாய் கலந்து போனார்கள். வியாபாரம் வாங்குவதுடன் ஊரில் ஒன்றாக கலந்து போனார்கள். வியாபாரம் வாங்குவதற்காக நடந்து கடலையூர் சென்றவர்களுக்கு எல்லா வியாபாரமும் உள்ளூரிலேயே கிடைத்தன. கடைக்கு நவதானியங்கள், பயிர் வகைகள், வத்தல், மல்லி, ஆமணக்கு, முத்து, கோழி முட்டை என்று சகலமும் வரத் தொடங்கின. பருத்தியை கொடுத்தே எல்லா பொருட்களையும் வாங்கினார்கள். பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்காக விதவிதமான மிட்டாய்களை வைத்திருந்தார் நாடார்.
அவித்து பொரித்து தின்ற கோழி முட்டைகள் அனைத்தும் சில மிட்டாய்களுக்காக நாடார் கடையில் வந்து கடை காத்தன. கடையின் முன்னால் எந்த நேரமும் கூட்டம் நிரம்பி வழிந்தது. எலியன் பேரன் சின்னாத்துரையும் பிச்சை ஆசாரியின் பேரன் மூக்காண்டியும் சிறியவர்களாக இருந்தாலும் நாலெழுத்து படிக்க வேண்டும் என்பதற்காகவும் நாட்டு நடப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படித்தாங்க. மணி அடிக்கவும் பூஜை வைக்கும் போது சாமியாருக்கு உதவுவதற்காகவும் உபதேசியராக சாமுவேல் நாடார் குடும்பத்துடனே வந்து இறங்கினார். கோவில் பக்கத்திலேயே தங்கி கொண்டார். யாருமே வேதத்தில் சேராதால ஞாயிற்றுக்கிழமைகளில் பெரும்பாலும் பூஜைக்கு வெளியூர்லேருந்தே ஆட்க வந்து போயின. கடலையூர்லேருந்து வந்து போய்கொண்டிருந்த வாத்தியார் தங்கையா நாடார் சில மாசங்கள் கழித்து குடும்பத்துடன் ஊர்லக்குடையில் குடியேறினார். பகுதி 17 உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.